ப்ரோ கேக்குதா? கேக்குதுண்ணே. நேற்று வாய்ஸ் ஒரு மாதிரியா இருந்தது. ஓகே. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நார்மலாகிடுச்சு. ஓகே நாளைக்கு இன்னும் நார்மல். கொஞ்சம் கோல்டு அவ்வளோதான். ஓகேண்ணா. இனிமே கதை வருஷப்பட நியூ இயருக்கு முன்னாடி கதைப்பேனான்னு தெரியல. ஹாப்பி நியூ இயர், ஆல் தி பெஸ்ட். ஆமாம், நியூ இயர் அன்னைக்கு நம்மளும் கதைக்க மாட்டோம். நம்மளும் அன்னைக்கு லீவ் தான். ஆ நியூ இயர் அன்னைக்கு நம்மளும் லீவ் தான். 31st ஓகே நாளைக்கு ஒரு நாள் இருக்கும் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் 31st லீவ் தான். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ்ண்ணா. எங்க இருக்கீங்க? எந்த ஊர்? எங்க இருக்கீங்க? லண்டனா? எங்க இருக்கீங்க? நான் கனடா தானே. கனடா. ஓகே. கனடாவும் யூஎஸ் ஒன்னே நினைக்க போறீங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. நீ அது இவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். யாரு, ட்ரம்பா? இல்ல கனடா பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? டாக்ஸ் எல்லாம் ஏத்துறான். அப்படி எல்லாருக்குமா? பாப்போம். எல்லாருக்கும் தானே. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல காசு சம்பாதிக்கிற ஆட்கள் வந்து அதுக்கு 50% கட்டணுமா? ஆனா ஆட்சி மாற போகுது. ட்ரம்ப் என்னன்னா, பட் எலெக்ஷன் இப்ப இல்ல, எலெக்ஷன் 27லயா இப்போ? இல்ல கனடா எலெக்ஷன் வந்து 2ஆம் மாசம் தொடங்க போகுது. இந்த பிப்ரவரியா? ஆனா அதுக்கு முன்னாடி ஏதோ மேபி ரிசைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. நான் இங்க ட்ரம்ப் வந்து சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க லியோ. இல்ல சொல்லுங்க. நான் இங்க மேனுஃபேக்சரிங் செய்றேன். நான் வாக்-இன் கூலர், வாக்-இன் ஃப்ரீசர். ஓகே, சூப்பர். ப்ரோ கார்த்திக் ப்ரோ, வணக்கம். சொல்லுங்க வினோத். கேக்குது. ஸோ அண்ணாமலை வந்துட்டு ஏடிஎம்கே பாராட்டி, ஐடிவிக்கு பாராட்டி ஒரு ட்வீட் போட்டுருந்தாரு, பார்த்தீங்களா? பார்த்தேங்க. என்ன ப்ரோ, அது வந்து கூட்டணி இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரி இருக்குது, ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழப்பமும் இல்லைங்க. எல்லா கட்சியுமே எந்த கூட்டணி வேற எப்போ வேணாலும் முடிவு பண்ணுவாங்க. ஆல்ரெடி கூட்டணியில் இருந்தவங்க தான் எல்லாரும். என்ன இருக்கு, இவங்க சும்மா மீடியால வந்து சேரவே சேராது, வரவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது நடக்காம போவாங்க. இல்ல, இப்போ லாஸ்டா கூட அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து ஏடிஎம்கே ஆதரவு தெரிவிச்சு, அப்ப கூட அது மாதிரி உங்க கூட்டணி சேர்ந்துற மாதிரி இருந்தது. கடைசியில் அந்த ஜெயக்குமார் அவர் மினிஸ்டர், முன்னாள் அமைச்சர் இருந்தார்ல, அவர் வந்து ஏதோ பேசி கலைச்சு விட்ட மாதிரி தோணுது. அப்படிதாங்க பண்ணுவாங்க எப்பயுமே அரசியல்வாதிங்க. நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா அதையே வந்து இன்னொருத்தர் சொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க. திருமாவளவன் வந்து வெளில வந்து என்ன சொல்லுவாரு, ஆதவர்ஜுனாக்கும் அவர் பேசுனதெல்லாம் அவரோட தனிப்பட்ட கருத்துங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் நம்பாரு. ஆனா அப்படி பேசுவாங்க. அது எப்படி டிசம்பர் வரைக்கும் அப்படித்தான் போயிட்டு இருக்கோம், மாத்தி இதுவா அதுவான்னு. ஏடிஎம்கே அலைன்ஸ் இல்லாம யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்க. இங்க அதிமுக ஆட்சி மாற்ற முடியாது எங்க அலைன்ஸ் இல்லாம. ஏடிஎம்கே தனியார் ஜெயிக்க முடியாது. ஏடிஎம்கே ஒன்று பிஜேபியோட இல்லைன்னா தாவாக்கியோட சேர்ந்தாகணும். ரெண்டுல யாராவது ஒருத்தரோட சேர்ந்தா மட்டும்தான் ஆட்சி மாற்றம் வரும். அப்படி இல்லைன்னா திரும்ப திமுக தான் ஜெயிக்கும். என்டிஏ அலைன்ஸ்ல வந்துட்டு ஏடிஎம்கே வந்துச்சுன்னா, ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு யங்ஸ்டர் ஓட்ஸ் கொஞ்சம் நிறைய விழுணும் இல்லை ப்ரோ? ஏன்னா அதுதான் கொஞ்சம் அவங்களுக்கு கம்மியா இருக்கு. அண்ணாமலை இருக்கிறதுனால ஒரு யங்ஸ்டர் ஓட்டு கொஞ்சம் ஒரு கணிசமான ஓட்டு வர வாய்ப்பு இருக்கு. திரும்ப என்டிஏ அலைன்ஸ் பழைய என்டிஏ வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க 2021 75 சீட் ஜெயிச்சாங்க. இந்த டைம் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அவங்க ஆன்டி இன்கம் வச்சு அடிக்க முடியும்.
அப்ப எடப்பாடிக்கு இருந்த ஹேட்ரடும் இல்லை, இப்போ மோடிக்கு இருந்த ஹேட்ரடும் இப்போ இல்லை. அதனால அவங்க ஈஸியாக ஜெயிக்க முடியும் சேர்ந்தாங்கன்னா ஒன்றா. பட் ஷீட் ஷேரிங்கில் பிரச்சனை நல்லா இருக்கும். சீட் ஷேரிங்ல வந்துட்டு ஒருவேளை இப்போ 29 எலெக்ஷன்ல வந்து நாங்க உங்களுக்கு அதிகமா சீட் தரோம், இப்ப எங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் கம்மியா வந்து இது பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி அவங்களே பாட்டியை பேசுவாங்க. தேடிட்டு இருக்காங்க ப்ரோ டிஎம்கேவே. அதெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் டைம் இருக்கு. ஒரு ஒரு வருஷம் டைம் இருக்கு. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள என்னென்ன நடக்குது நிறைய விஷயம் இருக்கு. ஆஸ்திரேலியா அந்த மாசம் மாசம் ஒரு இன்சிடென்ட் மாறிட்டே இருக்கும். 4 மாசத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் தோத்த அதே எலெக்ஷன் 4 மாசம் கழிச்சு ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப அது என்னன்னா இந்த என்டிஏ எலெக்ஷன் வந்து 26 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியாவது இவங்க ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஒரு அந்த ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்கும், அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி தோணுது. ஏன்னா இப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து சேர்ந்தாங்கன்னா அது எப்படி அவங்க அது ஒட்டுமா அது அவங்களுடைய தொண்டர்களிடையே வந்து அது இருக்கீங்களா? வந்து யாராவது வாய்ஸ் கேக்குதா? எடுக்கும். இல்ல லாஸ்ட் இவங்க வேற மினிட்ல இப்பெல்லாம் தான் சேர வந்து முடியாது. வேற அப்பா பையனை அடிச்சுக்கிறாங்க. ஏங்க லாஸ்ட் மினிட்ல தான் சேர முடியாது. கூட்டணியே வரும். சேரதுக்கு வாய்ப்பே இல்லை. டிசம்பர் ஜனவரியில தான் வரும் கூட்டணி. என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். லாஸ்ட் மினிட் தான் எப்பவுமே கூட்டணி வந்து இதாகும். அது வரைக்கும் வந்து மக்களோட பல்ஸை வந்து தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. ஆனா கடைசி நேரத்துல சேர்ற கூட்டணி வந்து மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. இப்போ ஒரு 6 மாசமா அவங்க வந்து ஒன்னா ஒரு கட்சியை எதிர்த்து இப்போ ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்றாங்கன்னா ஓகே இவங்க ஒரு புள்ளியில வந்து இணையறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து அவங்க அப்படிலாம் இல்லைங்க. மக்களோட சந்தர்ப்பத்தை யூஸ் பண்றவன் தான் அவன் தான் அரசியல்வாதி. யாருமே அப்படி இல்லைன்னா வந்து கனெக்டட் பண்ணலன்னா அவன் அரசியல்வாதியே கிடையாது. மக்களோட சந்தர்ப்பத்தை யூஸ் பண்றவன் தான் அரசியல்வாதி. அரசியல்வாதிகளும் அரசியல் ஃபாலோ பண்றவங்க மட்டும்தான் அரசியலை பத்தி யோசிச்சிட்டே இருப்பாங்க. மக்களுக்கு அதெல்லாம் வேலையே இல்லை. 2026 எலெக்ஷனா 2026 எலெக்ஷன் வரப்போ எலெக்ஷன் சொல்லிட்டாங்களா, எப்ப எலெக்ஷன் வருது, ஒரு 4 மாசத்துல, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா, 5 மாசம் 5 வருஷம் முடிஞ்சிருச்சா, அதுக்குள்ள எலெக்ஷன், அப்படிதாங்க மக்கள் இருக்காங்க பொதுவாக. அவங்க வந்து எப்படா எலெக்ஷன் வருதுலாம் உட்காந்துருக்க மாட்டான். அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். எலெக்ஷன் இப்போ 6 மாசம் கழிச்சா யார் யார் நிற்கிறாங்க அப்படிமா, அதிமுக கூட்டணி யார் நிற்கிறாங்க. அப்போ அவங்க பண்ற 3 மாசம் 4 மாசம் பிரச்சாரம் தான் பெருசா ஈடுபடும். அந்த டைம்ல இவங்க மேல அதிருப்தி இருந்துச்சுன்னா மாத்தி ஓட்டு போட்டுருவாங்க. எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு அதிருப்தி இருக்கதான் செய்யும், தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ல. இப்பயே அலைன்ஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இப்ப சொல்ல ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி இப்போ 25 டிசம்பர் அப்படி வந்து அந்த அலைன்ஸ் செட் ஆனதுன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றேன். கடைசியில ஒரு விஜயகாந்த் ஏடிஎம்கே எப்ப திரும்ப அலைன்ஸ் வச்சாங்க? 2011 பிப்ரவரியில. இல்ல அப்போ வந்துட்டு இவங்க 2 பேரும் ஈக்குவலா எல்லாம் இருந்தாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் ஈக்குவலா இருந்தாங்க. இப்போ இவங்க கொஞ்சம் வீக்கா ஆகுறாங்க. அதனால வந்துட்டு இவங்க கொஞ்சம் முன்கூட்டியே சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு மீட்டிங் போதுங்க, ஒரே ஒரு மீட்டிங் போதும், மொத்தமா போய் சேர்ந்துரும் மக்களுக்கு. நான் சொல்றது எதிர் இப்ப விஜயும் எடப்பாடியும் பாமக இவங்கெல்லாம் அலைன்ஸ் வச்சா கூட ஒரு மீட்டிங் போதும். விஜய் எடப்பாடி இவங்க சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாடு ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னா அது தமிழ்நாடு ஃபுல்லாக ரீச் ஆகிடும் நிற்கிறாங்க. அதே மாதிரி இப்போ என்டிஏ ஃபார்ம் ஆகுது, திரும்ப அண்ணாமலை மோடி எடப்பாடி இவங்க ஒரு ஸ்டேஜில் நிற்கிறாங்கனாலும் அதுவும் ஒரு மீட்டிங்கில் போய் சேர்ந்துடும். அது க்ளோஸ் டு எலெக்ஷன்ல பண்ணால் போதும். அது இப்போதும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இவர் வந்து அண்ணாமலை வந்து இந்த ஐடிவிங்க பாராட்டுகிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தோணுது. ஏதோ ஒரு அச்சாரம் வந்து அமைய போகுது அப்படின்னு. பார்ப்போம். ஒரு 1 இயர் இருக்குல்ல, ஒரு வருஷம் பார்ப்போம் வெயிட் பண்ணி. எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க எதுவுமே செய்யல. போன வாட்டி கூட அவங்க ஏடிஎம்கே ஆட்சியில வந்து பொங்கல் பரிசு எல்லாமே கொடுத்தாங்க, மக்களுக்கு பணமும் கொடுத்தாங்க.
இவங்க வந்து அவங்களுக்கு வந்து 2000 கொடுத்துக்கலாம் 3000 கொடுக்கலாம் சொல்லிட்டு இப்போ வந்து எதுவுமே கொடுக்கல. அப்படிங்கும்போது அவங்க அப்ப மக்கள் எல்லாம் என்ன திங்க் பண்ணாங்க, இவங்களே பரவாயில்லையே, இவங்களே பெட்டரா இருக்கிறாங்க இல்ல அப்படின்னு அது சொல்லி போன வருஷமா அப்படிதான் பண்ணாங்க. போன வருஷம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு வந்து 1000 வந்து திரும்ப அறிவிக்கணும்னு அறிவிச்சாங்க. அதே மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வாரம் அறிவிப்பாங்க. பொங்கல் பரிசு தானே சொல்றீங்க, அந்த 1000 அறிவிப்பாங்க. பொங்கலுக்கு ஆனா அதான் பண்ணாங்க. என்னோட போன ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லல, பொங்கல் சொன்னதுக்கு அப்புறம் பரிசுலாம் இவங்க வந்து வந்து நெகட்டிவா சொன்னதுக்கு அப்புறம் இல்ல கார்த்திக் ப்ரோ, பொங்கல் பரிசுலாம் வந்து ஓட்டை வந்து தீர்மானிக்காது. பொங்கல் எப்போ வருது, எலெக்ஷன் எப்போ வருது, பட் ஆனா இது இல்ல இல்ல நெகட்டிவ் ஆகுது இல்ல, மக்களுக்கு கோவம் வரும்ல. நீங்க இல்ல கொடுத்து பழகிட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை நிறுத்த முடியாது. அவ்வளவுதாங்க. இல்ல இப்போ அது ஃபெஸ்டிவல் டைம்ல நிறைய பேர் காசு இல்லாம இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க கொடுக்குற 1000 2000 வேற அப்படி அந்த இல்ல. இந்த யூஸ்ஃபுல்லா வருஷம் இருக்கும். இல்ல, நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். இந்த வருஷம் வந்துட்டு பொங்கல் பரிசு இது பண்ணிட்டு 2026ல பொங்கல் பரிசு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா மக்கள் ஏத்துக்குவாங்களா? அப்படியெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நீங்க இல்ல என்னோட பாத்துருப்பீங்க, ஒப்பீனியன் வீட்டுல சொல்றேன் ப்ரோ. லேடிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் அவங்களுக்குலாம் வந்து என்னன்னா சின்ன சின்ன விஷயம்லாம் பெரிய இஷ்யூ ஆகிடும். இது இப்போ ரேஷன் கடைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 ரூபா கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஏன் என்ன போன வருஷம் கொடுத்த 1000 ரூபா அதுக்கு முன்னே ஏம்மா இதுக்கு எடப்பாடியே பரவாயில்லம்மா, எல்லா வருஷமும் கொடுத்தாரு, இவனுக்கு என்னம்மா ஆட்சி பண்றானுங்க அப்படி போயிட்டே இருக்கும் திட்டிட்டு. கார் ஆனா திட்டிட்டு போற ரேஷன் இல்ல ப்ரோ, கடையில ஆனா அதனால வந்து எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவருமா செயல்படுறாரா? சீமான் கூட ஓகே, அண்ணாமலை கூட ஓகே, ஆனா அதெல்லாம் நீங்க எடப்பாடி பாத்தீங்கன்னா அப்படி அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பண்றாரா? ஜெயலலிதாலாம் எதிர்கட்சி தலைவரே இருக்க மாட்டாங்க. அவங்க வரவும் மாட்டாங்க, சட்டசபைக்கும் வர மாட்டாங்க, இங்கேயும் வர மாட்டாங்க. கடைசியா எலெக்ஷனுக்கு 6 மாசம் முடிய வருவாங்க. அது பிரச்சனையே இல்லைங்க. 6 மாசத்துக்கு முடிய வந்து வேலை பார்த்தா போதும். இல்ல இங்க ப்ரோ, ஆனா ப்ரோ நீங்க ஜெயலலிதாவும் எடப்பாடியும் ஒப்பீடு பண்ண முடியுமா? இல்ல ப்ரோ, நீங்க சொல்றது வந்துட்டு வெறும் இந்த சோசியல் மீடியால மட்டும்தான் சொல்றீங்க. கிரவுண்ட் லெவல்னு பார்த்தா ஏடிஎம்கே தான் வந்து ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கு எதிர்கட்சியா. கிரவுண்ட்ல ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. கிராமமும் அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த சசிகலாவும் டிடியும் இது பண்ணா வந்து போன தடவை ஜெயிச்சிருக்கலாம். அந்த விஷயத்த வந்து தவற விட்டாங்களோன்னு எனக்கு இதா இருக்கு. அது வந்துட்டு அவங்க வந்துட்டாங்கன்னா நிறைய லீடர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ. யாரு ஒருத்தவங்க வந்து டிசிஷன் எடுத்தாதான் நல்லா இருக்கும். இப்ப 2 3 பேர் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்தா அது நல்லா இருக்காது. அதெல்லாம் ஒரு கட்சிக்கு யாராவது ஒருத்தவங்க தலைமை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து சொல்றபடி நடந்தா தானே நல்லா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி போயிட்டா ஒரு 4 லீடர் ஆயிடுவாங்கல்ல அந்த கட்சியில. லீடர் அப்படின்னு பாக்காதீங்க, கூட்டணின்னு பாருங்க. அதாவது கை கோக்குறது அந்த மாதிரி விஷயத்துல தான் நான் சொல்றேன். லீடர்னு நீங்க பார்க்க கூடாது. கரெக்ட் ப்ரோ. ஆனா வந்துட்டு இப்போ நீங்க சொல்ற 2 பேரும் வந்துட்டாங்கன்னா எடப்பாடி வந்துட்டு அந்த இந்த இப்ப இருக்கிற வந்து அதே பவர்ல இருக்க முடியுமா அப்படின்றத யோசிக்கணும்ல. இல்ல ப்ரோ, எந்த ரிசல்ட் தான் நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் ரிசல்ட் எப்படி இருக்கு? 10 தோல்வி பழனிசாமி தானே சொல்றாங்க. அந்த விஷயத்துல பார்க்கணும். இவங்க 3 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த அரசியல் எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும்ல. ஏன்னா இது வரைக்கும் தனித்துவமா இருந்து டேட்டா பேஸா வந்து அவர் ஜெயிச்சதே கிடையாது. அதை நீங்க ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா? ஓகே ப்ரோ. ஆனா வந்து இப்ப 2006ல வந்துட்டு ஜெயலலிதா அவங்களே வந்துட்டு அம்மா வந்துட்டு 65 என்னமோ தான் ஜெயிச்சாங்க. 60 சில்லற தான் ஜெயிச்சாங்க. இவர் அவரோட அவங்கள விட ஒரு 5 தொகுதி ஜாஸ்தியா தானே ஜெயிச்சுக்கிறாரு. 65க்கு மேல ஜெயிச்சிருக்காருல்ல. இதுவே பெரிய வெற்றி தான். அவங்க வந்து சேவல் சின்னத்துல இருந்து 92ல ஆட்சியை கைப்பற்றி, அதாவது வந்து அப்ப வந்து ஒரு அரசியல் இருந்தது, ராஜீவ் காந்தியோட அரசியல் இருந்தது. 2001ல 99 வரைக்கும் கருணாநிதி அவரோட ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சினா வந்து தலைவர் கருணாநிதியோட ஆட்சினா 99 வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஆட்சி. அதுல எந்த குற்றமே இது கிடையாது. ஐயோ இங்க ஆனா பாருங்க, 2001ல கேப்சர் பண்ணாங்களா இல்லையா? நசீர் ப்ரோ அந்த அடிக்கடி டைம் பீரியட்ல அடிக்கடி அந்த லாட்டரி இவரு சொல்லுவாரு, நம்ம ரவீந்திரன் துரைசாமி சொல்லுவாரு, பிரிசனர் ஆஃப் பாஸ்டா
கடந்த காலத்தின் கைதி அந்த மாதிரி 91 96 அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த டைம் வந்தா இந்த எலெக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படிதான் இருக்கு. ஜெயலலிதா ஜெயிச்சாங்க, ஜெயலலிதா ஜெயிச்சதுனால அவங்க தலைவர் அது ஒரு வேளை தோத்துருந்தாங்கன்னா, ராஜீவ்காந்தி சாகலன்னா அன்னைக்கு மாறி இருக்கலாம். அதே ஜெயலலிதா 2014 தோத்துருந்தாங்கன்னா இங்க வந்து மெரினா பீச்சில் இடம் கிடைக்காம போயிருக்கலாம். என்னவோ நடந்திருக்கலாங்க. அது ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இன்னைக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்றது தானே இருக்கு. அதே தான் திரும்ப நடக்கும் அப்படின்னா இல்லை. அதான் ப்ரோ நான் சொல்றேன், பாசிபிலிட்டிஸ் வந்து அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்போ கூட வந்து அந்த சென்னை இல்ல சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து எடப்பாடி அவர்கள் போராட்டம் இது பண்றதை விட அண்ணாமலை வந்து அந்த கைத்தடியால அடிச்சதுதான் வந்து ரொம்ப எல்லாமே திமுக எதிர்ப்பு தானே. அது ஓகேங்க, எல்லாமே திமுக எதிர்ப்பு தானே இருக்கு. திமுக எதிர்ப்பு தான் இருந்தாலும் அத யாரு தக்க வச்சுக்கிறதான்னு நம்ம முத பாக்கணும். அந்த விஷயத்துல வந்து திமுகவை அண்ணாமலை எதிர்க்கட்டும், எடப்பாடி எதிர்க்கட்டும், அன்புமணி எதிர்க்கட்டும், விஜய் எதிர்க்கட்டும், அது பிரச்சனையே கிடையாது. திமுக எதிர்க்கிறாங்க, திமுகவோட ஓட்டை சரிக்கிறாங்க அந்த பக்கம். வா, இவங்க எலெக்ஷன் டைம் வரும்போது சேர்ந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாறிட போகுது ஓட்டால தான். இதுதானே, நீ திட்டணுமா நான் திட்டணுமான்னு கிடையாது, எல்லாரும் திட்ட வேண்டியதான். அவ்வளவுதான், திமுக திட்டினா போதும். அப்படிதானே எதிர்கட்சின்றது. அது வந்து ஷீட் ஷேரிங்ல பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த அன்னைக்கு பேசி முடிவு பண்ணிக்குவாங்க. வடிவேல் டைலாக் தாங்க, நீ லூப் பண்ணா என்னோட கணக்கின்படி என்னோட கணக்கின்படி திமுக ஓட்டு திமுகவுக்கே தான் விழுகும். ஆனா வந்து ஏடிஎம்கே ஓட்டு கண்டிப்பா வந்து அவரு தனியா நின்னாருன்னா விஜய்க்கு தான் விழுகும். ஏன்னா திமுக எதிர்ப்பு அவரே தனியா நிக்க போறாரு. அவரே தனியா நிக்க போறாரு. அவர் சொன்னாரா தனியா நிக்க போறாரு? இல்ல, அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, யாரு கூட்டணி வந்தாலும் ஆட்சியில அதிகாரத்திலும் கொடுக்கப்படுன்னு சொன்னாரு. அப்ப யாரு வந்து தலைவராக இருப்பாரு? அது ஒண்ணு விஜய் சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. இல்ல அவர் வந்துட்டு ஆட்சியிலே அதிகாரத்துல பங்கு கொடுக்கப்படும் தான் சொன்னாரு. ஷேரிங் தான் சொன்னாரே தவிர தலைவரா வந்து நான் இவருக்கே நான் இது பண்ணுவேன்னு அப்படி சொன்னதே இல்லைல்ல. ப்ரோ விஜய்க்கு எந்த பேசிஸ்ல வந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி சொல்றீங்க? விஜய்க்கு வந்துங்க இல்ல என்ன நம்பிக்கையா என்ன பண்ணிட்டாரு அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி சொல்றீங்க? அப்படி கிடையாது. இதேதான் கமலஹாசனுக்கு வந்து 6% வந்து எந்த சதவீதத்துல நீங்க கேட்டீங்க, இதே கமலஹாசனுக்கு வந்து 6% ஓட்டு போட்டாங்க இந்த மக்கள். 6% இல்ல ப்ரோ, 3.7 தான் ப்ரோ போட்டாங்க. இல்ல 2021 2021 தான் ப்ரோ அவர் வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் தான் டைரக்டா நின்னாரு. முதல்ல 2019 தான் நின்னாரு. அதுல 3.7. அடுத்த எலெக்ஷன் வந்து சமத்துவ மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சு 2.2 தான் எடுத்தாரு. ஒரு நிமிஷம் பொறுங்க, எடுத்து பார்த்து கூட வாங்க டேட்டா கூட. ஆமாங்க, உண்மைதானங்க. அவர் என்னைக்கு 6 எடுத்தாரு? 6 எடுக்கவே இல்லையே. 3.7 தான் ப்ரோ அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 2019 எடுத்தாரு. சரி, ரொம்ப தேடாதீங்க, அது உண்மைதான். விடுங்க. இல்ல இப்போ இவரு விஜய்க்கு வந்துட்டு ஏடிஎம்கேல போட்ட யங்ஸ்டர் ஓட்டு கொஞ்சம் வந்து விழலாம். ஆனா வந்துட்டு அந்த அபவ் 40+ மேல இருக்கிறவங்க வந்து போடுவாங்களான்றதுலாம் ரொம்ப அதெல்லாம் டவுட். அது போடுவாங்க இல்ல போட வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு நான் சொல்றேன் 7 to 8% கண்டிப்பா வருவாரு அவரு. 7 to 8 அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஆனா வந்துட்டு இப்போ கூட்டணி வந்து கம்மியா இருந்தாதான் அவருக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. சப்போஸ் வந்து ஒரு 5 முனை போட்டி 6 முனை போட்டின்னு வந்ததுன்னா அவருக்கான வாய்ப்பு பர்சன்டேஜ் வந்து குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. தப்பா சொல்றேன். 5 முனை போட்டி எல்லாம் வந்துச்சுன்னா விஜய்க்கு ஓட்டு அதிகமா வந்துடும். ஆனா என்டி அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா விஜய்க்கு ஓட்டு கம்மியாயிடும். அதுவும் கரெக்ட். என்டி அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா
டிஎம்கே எதிர்க்கிறதுக்கு அவங்க வந்து எல்லாமே என்டிஏ தான் சூஸ் பண்ணுவாங்க. இவருக்கு கொஞ்சம் ஓட்டு கம்மியா இதே 5 பிரிஞ்சு நிக்கிறாங்க கிடைக்கலாம். அப்படின்னா விஜய்க்கு ஓட்டு அதிகமா வரும். ஓகே ஓகே. நான் கார்த்திக் நான் கேக்குதானா? சொல்லுங்க bro. மேட்ச் பார்த்தீங்கன்னா மேட்சா மேக்ஸ் பார்த்தாங்க. மேக்ஸ் நல்லா தான் இருக்கு. கைதி மாதிரி இருக்கும். இல்ல ப்ரோ, என்டிஏ என்ன சொல்றது, நீங்க பார்த்தேன் கேட்கல, யார் பேசுறது சரியா கேட்கல. என்னாச்சு? சரி bro கேக்குதா? அவர் பேசட்டும். இல்ல நீங்க பேசுறதுக்கு வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. ஆமா, மேட்ச் நாளைக்கு மேக்ஸிமம் டிரா ஆகுங்க. 70% மேக்ஸிமம் வந்து டிரா தான் ஆகும். சேஸ் பண்ண முடியாது. இது வரைக்கும் நம்ம வந்து மேட்ச் இல்ல ப்ரோ, கிரிக்கெட் மேட்ச் இல்ல ப்ரோ. மேக்ஸ் நல்லா இருக்கும் ப்ரோ. கைதி இருக்குல்ல, கைதியோட கதை அது வந்து இன்னைக்குதான் பார்த்தேன். ஒரு என்ன சொல்றது, ப்ளூ சட்டை போட்டிருந்தாரு. சரி ஒரு நல்லா இருக்கும்னு போய் பார்த்தா லைக் ரொம்ப சூப்பராலாம் இல்ல, ஓரளவுக்கு ஒரு தடவை பார்க்கலாம். ஓகேவான படம் தாங்க அது. ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது. இவங்க சும்மா ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை கன்னட சினிமால அந்த மாதிரி படம் வர்றது இல்லையா அப்படின்னு. அதான் இருக்கு இவ்வளோ லைக் பயங்கரமா பாசிட்டிவ் ரிவ்யூ பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு பெருசா அதெல்லாம் இல்லாத சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த ட்ரெண்ட் சூட்லாம் சொன்னானே 1000 ஃபயர்னா 100 ஃபயரா என்ன சொன்னா, அவன் ரிப்ளை என்ன தான் ப்ரோ 100 ஃபயர்ஸ் ப்ரோ அப்படின்னா. நான் வாட்ஸ்அப்ல கேட்டுட்டு டேய் பார்க்கலாமா போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப நார்மலான ஒரு படம், ரொம்ப நார்மலா ஒரு கமர்ஷியல் படம், ஒரு 10 வருஷம் முன்னாடி வர வேண்டிய படம் அது. அவ்வளோ ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. கைதி ஒரு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க. கைதி அளவுக்கு நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி நைட் நடக்கிறது ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அவரு தெரியுமாடா சுடி தெரியுமாடா அப்படின்னு ஃபுல்லா பில்டப் தான் படம் ஃபுல்லா. அந்த மாதிரி சோசியல் மீடியாவே அப்படிதாங்க ஓடிட்டு இருக்கு. பில்டப் தான் ஓடிட்டு இருக்கு. எதுக்கு பில்டப்னு தெரியாம தான் ஓடிட்டு இருக்கு. வந்து விடாமுயற்சிக்கு ட்ரைலர் இருக்குங்களா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. படம்னு இருந்தா ட்ரைலர் இருக்கும்ல. இல்ல டீசர் விட்டாங்களா, அதோட ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இல்ல கண்டிப்பா வரும், ட்ரைலர் வரும். ப்ரோ வணங்கான பொங்கலுக்கு வரலையா ப்ரோ? ப்ரோ வணங்கானமே பொங்கல் தான் பிளானு. அவங்களும் பொங்கல் தான் எய்ம் பண்றாங்க. கார்த்தி ப்ரோ ப்ரோ கேக்குது சொல்லுங்க. ப்ளூ சட்டை மாறன்னு ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி கயல் ஆனந்தி படம் ஒண்ணு நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. அதை நம்பி அந்த படத்துக்கு போனேன். அந்த டீச்சர் இது என்ன கமலி படம் பேர் தெரியல எனக்கு. கமலி ஃப்ரம் நடுக்காரியா? ஒண்ணுமே இல்ல ப்ரோ அந்த படத்துல. அவர் சூப்பர் அப்படி இப்படின்னாரு. என்ன இவரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நைட் ஷோ வேற போனேன். அது வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி ரிவ்யூ போட்டிருந்தாரு. அதை பாத்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு படத்தை நம்ம பார்க்கவே முடியாதுன்னு ரேஞ்சுக்கு பேசியிருப்பாரு. நான் உண்மையில அதை நினைச்சு நானும் படம் போனேன். தியேட்டர்லயும் யாரும் இல்ல, ரொம்ப ஒரு படம் ஒண்ணுமே இருக்காதுங்க, மொக்க படங்க அது. ஆமா அவர் சொன்னாருன்னு சொல்லி போனேன். படத்துல ஒண்ணும் இல்ல. அதான் மேக்ஸ் போறதுக்கு பயமா இருக்கு, போலாமா வேண்டாமா அப்படின்னு. மேக்ஸ் பார்க்கலாம் ப்ரோ, லாஜிக்லாம் இருக்காது. லாஜிக் இருக்காது. மாஸ் ஆக்ஷன் கமர்ஷியல் அவ்வளவுதான். பரபரப்பா ஒரு படம்லாம் இருக்கலாம், தெலுங்கு படம்லாம் இருக்கலாம், அந்த ஸ்டைல் படம். உங்களுக்கு இந்த சைட்லயே பிடிச்ச படம் என்னன்னா இந்த படம் பயங்கரமா ஒரு காட்சி இந்த வருஷம் ரொம்ப பிடிச்சதுன்னா ஆவேசம். அது ஒரு 5-6 டைம் பார்த்தேன். ஆவேசம் நல்லா ரங்கச்சேட்டன் தான் ஒரு 5-6 டைம். அதுதான் திரும்ப பார்ப்பேன். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப என்னன்னா அந்த எனக்கு பயப்பட்ட மாதிரி இருந்ததா ப்ரோ? இல்ல ஃபகத் பாசில் வந்து முன்னாடி வந்து அடிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இப்படி அடி அப்படி அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் லாஸ்ட்ல இருக்கும்போது எனக்கு நம்பவே முடியல. அவன் அடிக்கிறது செய்யறது அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து உண்மையில ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஆவேசம் வந்து மாசான படம் வந்தாங்க. ஒருத்தனை வந்து
ஒருத்தவனை மாசா ஈஸியா காட்ட முடியும் அப்படின்னா அந்த படம் தான். சும்மா வந்து பில்டப் போட்டு நீங்க ப்ளூ கீழே சட்டை இறங்குறோம், இல்ல நீங்க காலில் ப்ளூ ஒரு சட்டை ஷாட்டு, ப்ளூ அதுக்கப்புறம் கூலிங் கிளாஸ்க்கு ஒரு ஷாட்டு, அதுக்கப்புறம் சுருட்டு எடுத்து வாயில வைக்கிறாரு, அப்படி நடந்து வர்றாரு. அப்படி காட்டுறது இல்ல. சாதாரணமா டாய்லெட்ல வந்து தம் வச்சுட்டு இருக்கான் அவன். யாரா அவன்? அவனுங்களும் அப்படித்தானே, என்னப்பா யாரா அவன், இவன் யாரோ அப்படின்ற மாதிரி அவனுக்கு போயிடுவானுங்க. அதான் அந்த கதையே என்னன்னா, ஒரு ரவுடி தேடி இவனுங்க வரானுங்க. காலேஜில் ஒரு பிரச்சனையாகி போச்சு, காலேஜில் அடிச்சு விட்டான் ஒருத்தன். இவன் அடிக்கணும்னா திரும்ப நமக்கு ஒரு ரவுடி வேணும். இன்னும் ரவுடி தேடி தேடி வரானுங்க. ஒயின் ஷாப்ல போனா ரவுடி கிடைப்பான்னு வரானுங்க. அங்க போய் பார்த்துட்டு இவன் பெரிய ரவுடி போல இருக்குன்னு ஒருத்தனை ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்துட்டே இருக்கானுங்க. டாய்லெட்ல தம் அடிக்கும்போது ஒருத்தன் யாரான் ஒருத்தன் தம் கேட்கறான், தீப்பெட்டி கேட்கறான்ற மாதிரி இருக்கு. அவனை பார்த்தா அண்டால் ஷார்ட்லயே மாசு வச்சிருப்பாங்க. அவன் நிக்கிற இடத்துல இன்னொருத்தன் நிக்க மாட்டான். அவனுக்கு பின்னாடி டாய்லெட் போறதுக்கு அவன் வந்து உட்கார்ற டேபிள் இன்னொருத்த உட்கார மாட்டான். இப்படி வச்சிருப்பாங்க. அந்த சீனே பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து க்ளோஸ் ஷாட் வைக்க மாட்டானுங்க. காலுக்கு ஒரு ஷாட்டு, கைக்கு ஒரு ஷாட், அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவன் மாசு அப்படின்றத அப்படியே காட்டிட்டே இருப்பானுங்க. எல்லாம் கட்டிட்டு இருப்பானுங்க. அவன் கேட்பானு சிக்கன் காப்பாப்பா, சிக்கன் டக்குன்னு எந்திரிச்சு டேபிள தட்டணும்னு பார்த்தா எல்லாம் இருந்துச்சு வந்துருவானுங்க வெட்டுறதுக்கு. இல்ல நான் அந்த படம் இன்னும் பார்க்கவே இல்லை, பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கலையா? படம் உண்மையிலே சூப்பரோட. இந்த வருஷத்தை வந்ததுல பெஸ்ட் அந்த படம் தான். தமிழ்லயே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அது கன்னடம், இது மலையாளம் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அப்படியே பார்க்கலாம், நீங்க அதே லாங்குவேஜ்ல பார்க்கலாம். ப்ரோ வர்ஸ்ட் சொல்லுங்க ப்ரோ. சொன்னேன் திரும்ப திரும்ப தாத்தாவை தான் போய் அடிக்கணும். இருக்கவே இருக்காரு தாத்தா. இல்ல உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், கங்குவாவா இந்தியன் 2வா, இது ரெண்டுத்துல ஏதாச்சும் சூஸ் பண்ணுங்க. கங்குவா அவ்வளவு ஒஸ்ட்லாம் கிடையாதுங்க. கங்குவா எக்ஸ்பீரியன்ஸா தான் அந்த சவுண்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் கெட்டு போச்சே தவிர ஒஸ்டர்ன் இந்தியன் 2 சொல்லலாம். அதான் இந்தியன் 2 தான் ரொம்ப ஒஸ்டா இருந்தது. கார்த்தி ப்ரோ, அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த FDFS ஆடியன்ஸோட படம் பாக்குறாங்கல்ல, FDFS அவங்களோட ட்விட்டர் ரிவ்யூஸ்லாம் லைக் இப்ப கமர்ஷியல் படத்துக்குலாம் வந்து ரொம்ப ஹைப் ஏத்தி விட்டுறாங்க. மெயினா நம்ம ஐயப்பன் ப்ரோவே வந்து நிறைய படத்துல வந்து ஃபேன்ஸ் தான பாப்பாங்க நிறைய. இல்ல ஐயப்பன் ப்ரோவே ஃபயர் விட்டுருவாரு ஃபர்ஸ்ட் டே. FDFS எல்லாம் போனா நிறைய படத்துக்கு நான் நிறைய படம் பார்த்து ஏமாந்துருக்கேன் அந்த மாதிரி. அவனுக்கு அதாங்க, அது எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட் தாங்க இருக்கும். இப்போ 500 பேர் இவ்வளோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரோஹினியில வந்து முழுக்க லைக் எல்லாம் போடுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து முன்னாடி பட்டாசு வெடிப்பானுங்க. சீன் நல்லா இருக்கோ இல்லையா விசில் அடிப்பானுங்க. ஓகே நல்லா இருக்க போல இருக்கு. மத்தவனுக்கு 100 பேத்துக்கு பிடிச்சிருக்கு, 100 பேர் விசில் அடிக்கிறான். எனக்கு ஏங்க நான் எதற்கு துணிந்தவன்ல பார்க்கும்போது எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. தியேட்டர்ல ரோஹினியில தான் பார்த்தேன் நான். அது பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. அதனால அங்க பார்க்கும்போது கண்டிப்பா அந்த கோர் ஹார்ட்கோர் ஃபேன்ஸோட நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது வரும். அத புஷ்பா 2மே வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வரவே கிடையாது FDFSக்கு அப்புறம். அதுதான் ரொம்ப படம் ப்ரோ. கடைசி ஒரு 20 நிமிஷம் மட்டும் சொதப்பிட்டாங்க. அந்த படத்துக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? ஆனா இந்த விடுதலை 2 கிளைமேக்ஸ் வந்து முன்னாடியே எடுத்த கிளைமேக்ஸா? அது பார்ட் 1ல கடைசியில விட்ட மாதிரி இருந்தது. அது சரியா? என்ன கிளைமேக்ஸ்? அது மக்களோட அவர் செத்துருவாரு. செத்ததுக்கு அப்புறம் விடுதலை 2 என்ன கிளைமேக்ஸ்? அவரு செத்துறாரு இல்ல கார்த்திக் அப்புறம் கிளைமேக்ஸே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவங்க விட்டுருவாங்க. அது வந்து நம்ம டிசிஷன் தான். செத்துருவா சாகல அதெல்லாம் இல்ல. அந்த அதுல இருந்து வந்து வைடு போயிட்டே இருக்கும். அவரு சுட்டு கொன்னு அதுக்கப்புறம் தாங்க. யார சொல்றீங்க செத்துருவா சாகல? வில்லனை சொல்றீங்களா? அந்த போலீஸ் அந்த ஜீப்ல இருக்கிற சீன் இருக்குல்ல. அது ஓகேங்க. அதான் வில்லனே கிடையாது அந்த படத்துல. அவங்க வில்லனே கிடையாது. அப்படிங்க சிஸ்டம் குறியிடுறது. ஆனா அந்த விஜய் சேதுபதி அப்படிங்கிற சிஸ்டம் தான் வில்லனா. ஆனா இவனுக்கு ட்ரைனிங் பாம்பு வைப்பானுங்க. இவனுக்கு நல்லவனுங்கண்ணா. என்னத்த சொல்ல இவனுங்கிட்ட எதுக்குடா வச்சுக்கோங்க, மிரட்டுறதுக்கு வச்சுங்க. வெடிச்சிருச்சு என்ன பண்றது? இல்ல செத்து போயிட்டாடா, அதான் அடுத்த நாள் போய் தூக்கணும்ல.
ட்ரெயின் விழுந்த இடத்துல நாங்க தானே வேலை பார்த்தோம். ப்ரோ அப்ப ஆனா நீங்க ரொம்ப நல்லவனுங்க, நீங்க கன்ஃபியூஷன் எடுத்த நல்லவனுங்க, படம் மாதிரி நீங்க இருந்தது. நல்லவனுங்க, அவனுங்க வந்து கெட்டவனுங்களாடா. ஏடாடி முதல்ல உங்களை தான்டா சுட்டுக் கொள்ளணும் அப்படின்னு. ஆனா இந்த சித்தப்பா ஆஹ், இந்த அத்தை கூட வந்து இந்த புலிகள்ல இருந்தவங்க அது லேசா அவங்கள தாக்குற மாதிரி இருந்தது. இந்த இந்த ஈழத்துக்கு ப்ரோ புலிகள் கிடையாது ப்ரோ. இங்க பாருங்க, இந்த உலகம் ஃபுல்லாவே போராளிகளுக்கு ஒரே கரெக்டா வச்சிருப்பாங்க. நாங்க மக்களுக்காக போராடுறோம்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா நான் இதை சொன்ன உடனே கான்ட்ரவர்சி அது பேசி நாளைக்கு ஏதாவது ட்வீட் போட்டு எடிட் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. எல்லாருமே அந்த மக்களையே துன்புறுத்திருப்பாங்க. அதுதான் உண்மை. ஓகேவா? ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க போகும்போது என்னன்னா, அந்த அதிகாரம் அவங்க கைக்கு வரும்போது அவங்க கொஞ்சம் மக்களையே துன்புறுத்திடுவாங்க. மக்களே அவங்களுக்கு எதிராக திரும்பியிருக்காங்க நிறைய இடங்கள்ல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல அவங்க வீழ்த்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த சிம்பத்திக்குள்ள வந்துருவாங்க. ஐயோ நாங்க அப்படி மக்களுக்காக போராடணும், எங்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. So, எல்லா மக்களுமே உங்களுக்கு இல்ல ப்ரோ ஏத்துக்கலான்றீங்க. அது இன்னொன்னு சைனா எல்லா மக்களுமே எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. 100% நீங்க எந்த கட்சியுமே ஓட்டு வாங்காது. 100% எந்த கட்சிக்குமே ஓட்டு விழுவாது. அதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு எப்பயுமே அவனுக்கு நல்லதுன்னு தோணுது, இன்னொருத்தருக்கு தப்புன்னு தோணும். அப்படிதான் இருக்கும். நீங்க விடுதலை புலிகள் இல்லை யார் வேணாலும் எடுத்துக்கீங்க. இப்ப இன்னைக்கு ஸ்ரீலங்கால என்ன நடக்குது? விடுதலை புலிகள் நீங்க எலெக்ஷன் பார்த்துருப்பீங்களா? நீங்க பார்த்துருப்பீங்களா? ஸ்ரீலங்கால விடுதலை புலிகள் சப்போர்ட் பண்ற கட்சி எங்கேயா ஜெயிச்சிருக்கான்னு அங்க. இல்ல இல்ல அப்போ அந்த மக்களே அதுல இருந்து விலகி வந்துட்டாங்க. அப்பா சாமி நாங்க நிம்மதியா இருக்கோன்ற மாதிரி வந்துட்டாங்க. ஆனா இன்னும் பிடிச்சிட்டு தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு விடுதலை புலிகள் தெரியுமா, விடுதலை ஓகே ரைட்டு, அன்னைக்கு போராடுறீங்க ஓகே. என்ன ஆனா அந்த போராட்டம் எதுக்காக போராடிட்டு இருக்கிறத தாண்டி அதை இழந்தீங்கன்றது ரொம்ப அதிகம். இது நம்ம சொன்னோம்னா நீங்க வந்து அப்படி பேசிட்ட இப்படி பேசிட்டோம்னுங்க. அதுதான் உண்மை, யதார்த்தம். எனக்கு நான் போராட விரும்ப மாட்டேங்க. நான் ஒன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கணும் தான் விரும்புவேன். சரியா? நான் வந்து நீ எனக்கு போராடி எனக்கு வாங்கி கொடு. எப்பா ராசா, நான் இன்னைக்கு இட்லி தின்னுக்கிட்டு இருந்துக்கிறேன்ப்பா, நீ போராடி பிரியாணிலாம் எனக்கு வாங்கி தர வேணாம், நான் பழைய சோறு கூட நின்றுக்கிறேன் அப்படின்னு மக்கள் நினைப்பான். நான் போராடி உண்மையே சும்மாறா உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் போராடி உரிமையை மீட்டு தரேன்டா பாடுறா அப்படின்னு என்னை சட்டப்பேட்டெல்லாம் கிழிச்சு நடு ரோட்ல தெருவில் வந்து ஓட விட்டு அலை விட்டு இப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படியே இதா அந்த வடிவேலுக்கு மருமலை காமெடி மாதிரி தான். இதை அவனே செஞ்சிருப்பானே, இந்த ரவுடியை கூட்டு வந்து மூக்கில் அடி வாங்குவார்ல, டேபிள் சேர்லாம் உடச்சி அர்ஜுன்ட்டு அந்த மாதிரி. அப்படியே அவன் மணிந்தா கூட இவ்வளவு பண்ணியிருக்க மாட்டான்டா அப்படின்ற மாதிரி தான். இல்ல ப்ரோ அவங்களோட கருத்து வந்து இல்ல அவங்களோட கருத்து வந்து அதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் ப்ரோ. ஒரு சொசைட்டி வந்து எக்கனாமிக் பேஸ்ல இருக்கும்போது அந்த எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் ஆகிறது வந்து இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் கொண்டு போட்டுனா வந்து டிரான்சாக்ஷன் ஆக முடியும் அப்படின்னு சொல்றது கரெக்ட் தான். லியோ அந்த மாதிரி போர் நடந்ததுல வந்து வியட்நாம் ஆப்கானிஸ்தான் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு. மற்ற எந்த நாடுமே வந்து என்ன ஜெயிச்சது கிடையாது. என்ன ஜெயிச்சிருக்கு தாலிபான். ஆமா, தாலிபான் ஆட்சியை பிடிச்சிட்டாங்களே எங்க கார்த்திக் ப்ரோ. ஏங்க அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா ஆட்சி ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து அடிச்சு பிடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் மிரட்டி அடிச்சு பிடிச்சிருக்காங்க. ஓகே, இவனை இன்னொருத்த அடிச்சு வந்து பிடிப்பான்ல, அது அவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து பிடிப்பான்ல. இப்ப பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் சண்டை போயிட்டு இருக்கு. எதுக்கு போயிட்டு இருக்கு சண்டை? இப்ப போயிட்டு இருக்கு. எதுக்கு போயிட்டு இருக்கு? அவனுக்கு 2 பேத்துக்கும் தாலிபான் அங்க இருந்தானே வந்தாங்க ஆரிஜினே. ஆமா இல்லைங்க, நம்ம இந்தியா கூட வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து நம்ம உணவு கூட கொடுத்துருக்கோம். பட் ஆனா பாகிஸ்தான் இது வரைக்கும் எந்த ஹெல்ப்புமே பண்ணதில்ல ஆப்கானிஸ்தான். இல்லையே 2 வருஷம் முன்னாடி கோவிட் டைம்ல நம்ம எல்லாம் அனுப்பிச்சு விட்டோம் ப்ரோ. அதான் இந்தியா தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு. பாகிஸ்தான் வந்து இது வரைக்கும் சப்போர்ட்டே பண்ணதில்ல. அது தேவையில்லைங்க, எந்த சப்போர்ட்டும் பண்ணதில்ல. அது தேவையில்லை இந்தியாவுக்கு. ஆனா இந்த ட்ரம்ப் மோடி ரிலேஷன்ஷிப் என்னன்னு எப்படி மாறும்? ஏன்னா இப்ப கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல. யூஎஸ் வந்து பாகிஸ்தானுக்கு ஃபைட்டர் ஜெட் ஏதோ ஒரு ஃப்ளைட் போருக்கு யூஸ் பண்ற ஏதோ ஒரு ஃப்ளைட் அனுப்புறீங்களா, ஆனா இந்தியாவுக்கு அனுப்பல. இந்தியா வந்து ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்ணது. அது ஆட்சி மாறின அப்புறம் எப்படி மாறும்? இப்ப கூட எதுவுமே வந்து பெருசாலாம் மாறாது ப்ரோ. எல்லா கண்ட்ரியுமே அவங்க கண்ட்ரியோட அவங்க நல்லது கெட்டதை தான் பார்ப்பாங்களே தவிர அடுத்த ஆப்ஷனை வச்சுக்குவாங்க. அதுக்கு தேவைன்னா மட்டும் தான் யூஸ் பண்ணிக்குவாங்க இன்னொரு கண்ட்ரியை. இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒரு சரி ஓகே நம்பாளுப்பா அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. நீங்க கொஞ்சம் அவனை மேல வளர்றீங்கன்னு நினைச்சா உங்க மேல சண்டை போடுவாங்க. இல்ல அவனுக்கு ரொம்ப கீழே இருக்கீங்கன்னா உங்களை அடிமையாக்க பார்ப்பாங்க. அவ்வளவுதான். இதுதான் உலக வழக்கம், எல்லா இடத்துலயுமே நடக்கிறது தான். அது மன்னர் ஆட்சி காலத்துல வந்து அதுதான். அப்ப யூஎஸ் இந்தியா பார்த்து பயப்படுறது என்ன?
யாரும் யாரை பத்தி பயப்படுறதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் நானும் இருக்கீங்க, ஓகேவா? நான் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னா, நீங்க என்கிட்ட வந்து டெய்லியும் டீ வாங்கி கொடு மச்சான், மச்சான் சிகரெட் வாங்கி கொடு, சரக்கு வாங்கி கொடுன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு மாதிரி உங்களுக்கு ட்ரீட் பண்ணுவேன். இதே நீங்க எனக்கு வாங்கி கொடுக்குற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து உங்க வீட்டில் வந்து நின்றுருப்பேன் டெய்லியும். மச்சான் வந்துட்டேன் மச்சான், வா மச்சான், கீழே தான் நிற்கிறேன், வரியா போகலாம், ஏன் கூட்டமா மச்சான் அப்படின்னு இருப்பேன். இல்லை நம்ம 2 பேரும் ஈக்குவலாக இருக்கணும், சரி ஓகே நான் ஒன்றும் கொஞ்சம் இதாக தான், அதனால நம்மகிட்ட வந்து டீசெண்டாக நடந்துக்கணும் அப்படின்னு. இதுதான் உலகம் ஃபுல்லாவே இதுதான். இந்த இந்த இது இந்த டிப்ளமசி தான் எல்லாத்துட்டையும் இருக்கும். நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கோம்னு தெரிஞ்சா அவனுக்கு ஒன்னே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நமக்கு என்னன்னா எங்க ஆளு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு, அதனால நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் சேட்டெல்லாம் பண்ணாம இருக்காங்க. அது வர்றதுக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம கொஞ்சம் வீக் ஆனோம்னா எல்லா இடத்துலயும் தொந்தரவு கொடுக்கதான் செய்வாங்க. நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க வரைக்கும் அது பிரச்சனை இருக்காது. மோடி பிஜேபின்றதா சொல்ல வரல, எந்த கண்ட்ரியா இருந்தாலும் அதுதான். சிம்பிள் சைக்காலஜி தாங்க. ஒரு கட்சி வீக் ஆனிச்சுன்னா எப்படி போட்டு, இதுவே ஜெயலலிதா இருக்கும் போது பிஜேபி என்ன பண்ணுச்சுங்க? எதுவுமே பண்ணல. ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க எலெக்ஷன் இருந்தாங்க, பிஜேபி அமைதியாக இருந்துச்சு. ஓகே, அவங்களுக்கு இன்டைரக்டா ஒரு சின்ன சப்போர்ட் இருந்தது அவங்களுக்குள்ள, அதெல்லாம் இருந்துச்சு. ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் இங்க கை பிடிச்சி இழுக்கிறது, காலை பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். ஏங்க அவங்க தாங்க டெல்லிக்கு வந்து காலை பிடிச்சி இழுத்தாங்க 2014. நாங்க எங்க காலை பிடிச்சி இழுத்தோம்? இல்ல டூச்சி, அதை சொல்லுங்க, பொதுவாக அப்ப சார் வீக்கா இருக்கவங்க வீக்கா இல்ல கார்த்திக், அந்த 4 வருஷமே வந்து பிஜேபி சப்போர்ட் இல்லாமலாம் வந்து 4 வருஷம் கிடையாது, சர்வே பண்ணிருக்க முடியாது. 2014 அது பிஜேபி சப்போர்ட்ல தான் ஏடிஎம்கே இருக்கு. ஜெயலலிதா காலத்துல இருந்து அதை சொன்னே உனக்கு ஒத்துக்க மாட்டானுங்க. ஜெயலலிதா அரஸ்ட் ஆனாங்க, எப்படி ரிலீஸ் ஆனாங்க? இல்ல அம்மாக்கு வந்து குமாரசாமி வந்து கரெக்டா தீர்ப்பு எழுதிட்டாருன்னு சொல்லுவீங்களா? கொங்கு அழுகுன தீர்ப்பு வந்து தப்பு, குமாரசாமி கரெக்டா எழுதுறாருன்னு சொல்லுவீங்களா? அதுல பிஜேபி கிடையாதா? சரி ஓகே, அது பிஜேபி கிடையாது அப்படின்னா அம்மா செத்தோட திரும்ப அந்த கேஸ் எப்படி வந்துச்சு? ஆனாலும் அப்படி இருந்தாலுமே வந்து ஜெயலலிதா வந்து பிஜேபிக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கொண்டு வர 2014 மோடி வந்ததுல இருந்து அவரோட சப்போர்ட்ல தாங்க ஆட்சி இருந்துச்சு. அப்படின்னு இல்லைங்க, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருக்கும்போது எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்டேட்டையுமே கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கோங்க. ரெண்டாயிரத்தி 2009 to 2014 வந்து திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு சென்ட்ரல்ல. ஆனா 63 எம்எல்ஏ சீட் வாங்கினாங்க. எப்படி வாங்கினாங்க அவங்க 2011 காங்கிரஸ்? ரைடு விட்டு தான் வாங்கினாங்க. ரைடு விட்டு வாங்கினாங்க. ரைடு நடக்கும் போதுதான் சீட்டு பெறவே பேசினாங்க. ஆமா கலைஞர் டிவில வந்து அப்ப ரைடு நடந்துச்சு. அது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் நடத்திட்டு இருந்தாங்க காங்கிரஸ் அப்பயே. அப்படி கலைஞர் டிவில ரைடு நடந்துட்டு இருக்கும் போது கீழே வந்து பேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா உண்மைதான். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் அதிகம் தாங்க. அந்த பவர் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சிலர்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சா என்னவாலும் செய்வாங்க. அது ஓகே, அது பண்ண வேணாம். போறத பார்ப்போம், நம்ம கட்சி வளர்த்தோம், அதனால அமைதியா இருக்காங்களே தவிர பண்ண முடியாதுலாம் இல்லை. இவங்க அது தெரியாம ஏதோ ஒன்று ஓவரா துள்ளிட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னா பண்ண வேண்டிய டைம்ல பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்க இருக்க எல்லா அரசியல்வாதியும் ஊழல் பண்ணி தானே வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு கேஸ்ல மட்டும் தானே போறாங்க. அது எந்த கேஸா இருந்தாலும். அதுவும் ரீசெண்டா ஃபீல்ட்ல பார்த்தேன், இந்த பாவிச்ச வாகனம் கார்ஸ், அந்த வாகனம் விற்கும் போது அது அதுக்கு டாக்ஸ் இருக்கா? ஆனா கனடாலயும் அப்படிதான். எதுக்கு பாப்கார்னா? எதுக்கு
இல்ல பாப்கார்ன் இல்ல, இந்த பழைய வாகனங்கள், பழைய கார்ஸ். ஆமா, பழைய வாகனம் பண்றதுக்கு கார் டாக்ஸ் சொல்றீங்களா? இருக்கு இப்போ. ரீயூஸ்டு கார்ஸ். ஆமா கார் ரீயூஸ்டு கார்ஸ். ஆமா அது ப்ரோ அது வந்து என்னன்னா ஏன் இல்ல கம்ப்ளைண்ட் அது வந்து பண்றாங்க? அது டீலர் டு டீலர் கிடையாது. டீலர் டு டீலர் தாங்க பிரச்சனை. இப்ப நீங்க கார் வச்சிருக்கீங்க, நான் உங்க கார்ட்ட உங்க கிட்ட இருந்து கார் வாங்கிட்டேன்னா எனக்கு கிடையாது அது. ஓகேவா? இப்ப நீங்க வந்து அந்த கார் கொண்டு போய் நீங்க ஒரு போய் டீலர்கிட்ட விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டீலர் கிட்ட 5 லட்சத்துக்கு கார் விற்கிறீங்க அப்படின்னா அவன் வந்து 6 லட்சத்துக்கு ஒருத்தன் விற்பான்ல. இந்த அப்போ 1 அது லட்ச ரூபாயில பிசினஸ், அது 18% பிசினஸா கன்வெர்ட் ஆயிருது இல்லையா? ஒரு பொருளை வாங்கி இன்னொரு அந்த பொருளை லாபம் வச்சு விற்கிறான்ற மாதிரி ஆயிடுது இல்ல. இன்னொன்னுமே செகண்ட் ஹேண்ட் கார்லாம் எவங்க வந்து இங்க பெரிய ஹை எண்ட் கார் தாங்க, ஆடி காரு, அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி காரை மட்டும் தாங்க வந்து எல்லாரும் ஒயிட்ல வாங்கிட்டு இருக்கானுங்க, வித்துட்டு இருக்கானுங்க. சும்மா இந்த இண்டிகாலாம் இப்போ வரதில்லைன்னு நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் பிரீசா அந்த மாதிரி நார்மல் கார்லாம் இருக்குல்ல, வேகனர். வேகனார் இந்த மாதிரி கார்லாம் எப்படி விற்கிறீங்க? கையில கேஷ் எடுத்துட்டு போய் துண்டல் கட்டிட்டு போய் Yeah. நான் சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் இந்த கார் எடுக்கிறேன் இப்படிதான் 2 லட்சம் 3 லட்சம் கேஷ் கொடுத்தானே எடுத்துட்டு இருக்கீங்க எல்லாரும். அதுல எங்க ஜிஎஸ்டி வரப்போது, எங்க ஜிஎஸ்டி ஏறி போச்சு? எவன் ஜிஎஸ்டி ஃபைல் பண்றான்? சும்மா ஏதோ பேசணுன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அதெல்லாம் யாருக்குன்னா இந்த ஆடியில எப்படின்னா கார் வாங்குறதுலாம் வந்து ஐபோன் வாங்குறானுங்க ஐடி கம்பெனிக்காரனுங்க. அந்த மாதிரி புதுசா ஆடியில ஒரு கார் லான்ச் ஆச்சுன்னா வாங்கி ஒரு 6 மாசம் ஓட்டுவானுங்க, அதுக்கப்புறம் தின்னு வித்துருவானுங்க. அதை வாங்கும்போது 1 கோடிக்கு வாங்குவானுங்க, விற்கும் போது 40 லட்சத்துக்கு வித்துருவானுங்க. அதை ஒருத்தர் 40 லட்சத்துக்கு வாங்கி 50 லட்சத்துக்கு விற்பான். அப்போ அந்த அவனுக்கு டேக்ஸ் போடுறாங்க, வாங்குறவனுக்கு போடுறாங்க, அவ்வளவுதான். அது ஒரு ஐயோ இனிமேட்டு நம்ம காரே வாங்க முடியாதா, நம்ம வாழ்க்கையில் இனிமேட்டு காரை நினைக்கவே முடியாதா, இப்படியெல்லாம் வீடியோ. நீங்க காரே வாங்க முடியாது. நிர்மலா சீதாராமன் உங்க கார் வாங்குற கனவுல மண்ணள்ளி போட்டுட்டாங்க. நீங்க வாழ்க்கை ஃபுல்லா இனிமேல் நடந்துதான் போகணும். இப்படி யூடியூப்ல வீடியோ ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க கனடால நீங்க பாவிச்ச காரை வித்தீங்கன்னா நீங்க டெப்ரிசியேஷன் டாக்ஸ்ல இருந்து கழிக்கலாமோ தவிர, ஆனா நீங்க அது இன்கம்ல ஒரு பங்கு தானே. நீங்க பாவிச்ச வாகனத்தை வித்து அந்த காசு உங்க இந்த வருஷத்துல வர்ற இன்கம் நீங்க ஃபைல் பண்ணணும் டாக்ஸுக்கு. அது நார்மல். அது ஏற்கனவே இருக்கிறது தான் ப்ரோ. அது இல்லை, ஏற்கனவே 12% இருந்தது, இப்போ 18 ஆக்கியிருக்காங்க. ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஓகேவா? 6% டேக்ஸ் ஏறி இருக்கு. அதுவுமே நிறைய இந்த பெரிய பெரிய லக்ஸரி கார்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி டீலர் மூலியமா விற்கிறது. காருக்கு தான் ப்ரோ அஃபெக்ட் ஆகும். ஆமா, நார்மல் கார்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேஷ்ல தான் டீல் பண்றாங்க இன்னும். இப்போ நீங்க போய் ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு ஷிஃப்ட் கார் வாங்குறீங்க, 4 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க. 4 லட்ச ரூபாய்க்கு நீங்க என்ன பில் போட்டு பில் கொடுப்பா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண அப்படியே வாங்கிட்டு இருக்கீங்க டீலர்கிட்ட. சும்மா அதாவது பேசணும்னு பேசலாம், என்ன இஷ்டத்துக்கு பேசாதா அதுக்குன்னு. இன்னொன்னு அதுவுமே டீலர்கிட்ட தான். நீங்க வித்து நான் வாங்குறேன்னா அதுவும் கிடையாது. அது கூட இன்னொன்னு இது எல்லாமே முன்னாடி டாக்ஸ் ஃப்ரீல இருந்த மாதிரியே பேசுவானுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே டாக்ஸ் இருந்தது. இப்ப நானே நாங்க பர்சனலா ஒரு காரை எங்களுக்குள்ள காரை வித்தாலும் அது டாக்ஸ் கட்டுறது நியாயம் தான். அது இன்கம் தானே, அது கூட பரவாயில்ல. நீங்க வித்தா கம்மி விலையில தான் ப்ரோ விற்பீங்க, அது லாஸ்ட்ல தானே விற்கிறீங்க, அதுக்கு டாக்ஸ் கிடையாதுல்ல. உங்களுக்கு கிடையாது ப்ரோ, விற்கிறவங்க எப்படி டாக்ஸ் வரும்? டீலர் வந்து உங்ககிட்ட வாங்கி அவன் வந்து வேல்யூ ஆட் பண்ணி விற்பான்ல ப்ராஃபிட்டுக்கு, அதுக்கு மட்டும்தான். ஏன்னா அவன் வந்து அவன் அக்கௌண்ட் புக்ல 5 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கியிருப்பான், இப்போ 6 லட்ச ரூபாய்க்கு தான் வித்தாகணும் அந்த மாதிரி. பட் ஆனா டீலர்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கின காரை 6 லட்சம் தான் பில்லு போட்டு வாங்கின மாதிரி வாங்கிட்டு அதே ரேட்டுக்கு வித்து நான் லாஸ்ட்ல தான் வித்தேன் அப்படின்ட்டு போயிடுவானுங்க. நிறைய பேர் வந்து டீலர்ஷிப்ல போய் ஒரு 10-15 காரை வாங்கி அது கூட விலைக்கு விற்பாங்க. இது வந்து ஹை எண்ட் கார் மட்டும்தான், இந்த டொயோட்டா அந்த மாதிரி. ஓகே கார்த்தி ப்ரோ, என்ன ப்ரோ ராபின்சனை வந்து அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ண வச்சிட்டீங்க? என்னாச்சு? அப்படிலாம் பண்ண மாட்டானே, ரொம்ப ரோசகாரனாச்சு. அவன் கிளம்பி நேத்து நைட்டோட ஏதோ கிளம்பிட்டான். விஜய் ஃபேன்ஸ் போட்டு அடி அடி நடிச்சிட்டாங்க போல. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லைங்க, விடாமுயற்சி வேற வருது, எப்படி போயிருப்பாங்க. போய் பாருங்க. ஆமாங்க, ஐடியா காணும். ஆமா, நேத்து கடைசியா எங்களோட பேசிட்டு அப்படியே எஸ் ஆயிட்டான்.
இன்னும் 10 நாள்ல படம் ரிலீஸ் வேற இருக்குல்ல, எப்படி வருவான், எங்க போவான்? புல்லட் என்ன ப்ரோ நீங்க அண்ணாமலை ட்வீட் வேற போட்டாரு, ஏதாவது உருவாயிருமோ? அதெல்லாம் தெரியலங்க, இன்னும் 1 வருஷம் டைம் இருக்குங்க, பாப்பாருங்க. நாளைக்கு ஜெயக்குமார் கொடுக்குற பிரஸ் மீட்ல தான் பதில் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு எடுத்து விட்டுருவாப்புல நல்லா ஆளு நம்மால. ஆனா தலைமையும் பேசும்போது நடுவுல வர ஆட்கள் தான் bro இல்ல பிரச்சனை. எனக்கு இப்ப இந்த சோசியல் மீடியாலாம் அதிகமானதுனாலதான் இந்த எலெக்ஷனுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி பேசுறது ரொம்ப அதிகமா இருக்கிறது இப்பதான் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. இப்ப இந்த 2024க்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு முன்னாடி கூட்டணி உருவாச்சு? பாமகவும் தேமுதிக, இது பாமக, பிஜேபி, ஓபிஎஸ்சி இவங்கெல்லாம் சேர்ந்து நின்னது எப்ப தெரியுது? 2 மாசம் 3 மாசம் முன்னாடி முடிவு பண்ணாங்க. இன்னும் மிட் நைட் வரைக்கும் பாமக அந்த பக்கமா அந்த பக்கமா இழுத்துட்டு இருந்து காலையில வந்து திடீர்னு வந்து சொன்னாங்கல்ல, இது நாமினேஷன்லாம் ஃபைல் ஆனதுக்கு அப்புறம். ஆமா. அந்த வேவ் இருக்குல்ல ப்ரோ, விஜய் வந்து பேசிட்டு போயிட்டாரு. ஏன் 1 வருஷம் இருக்குங்க, 1 வருஷம் இருக்கு. அப்புறம் என்ன? ஒருவேளை அந்த பழைய கூட்டணி எல்லாம் வந்துருச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி விஜய் எல்லாம் கஷ்டம் தான் நினைக்கிறேன்ல, ஓட்டு ரேலி ஆகிறது கஷ்டம் ஆயிடும். அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி அவர் பிளான் பண்ணி அரசியல் பண்ணணும். அவர் இப்பயே ஆரம்பிக்கணும் டக்குன்னு. விஷயானந்த வச்சு போலீஸ் ஒரு போட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இறங்கி அடிச்சு வேலை பார்க்கணும்ல. அப்போ விஜயோட போனாதான் நம்ம ஜெயிக்க முடியுன்ற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கணும்ல, அதை பண்ணணும்ல. அவர்தான் ஜான்வரி எண்டில் ஏதோ நடப்பயணம் போறாருன்னு ஏதோ நியூஸ் வந்துச்சு. கூட்டம் வந்துச்சுன்னா என்ன பண்றது, நல்லா பயணம் போய். இல்ல அதான் சொல்லியிருக்காரு, ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் ஏதோ ஒன்று பண்றதுக்கு பிளான்ல இருக்காரு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு டைம் இருக்குல்ல. பட் என்ன பிரச்சனைனா அடுத்த உடனே இடைத்தேர்தலாம் வந்துடும். அதுல ஒரு 2 மாசம் போயிடும் இடைத்தேர்தலில் ஈரோட்டில். ஃபெப்ல வருது ஆமா, இல்லைங்களா? டெல்லி எலெக்ஷனோட வந்துடும். அப்ப நீங்க நடைபயணம் போனீங்க, நடைபயணம் போறீங்க, எலெக்ஷன் நிக்க வேண்டியதுன்னு கேட்பாங்க குறுக்க. சரி அப்ப இருங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருப்போம், எலெக்ஷன் முடிஞ்சிடப்போ அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். ஏதோ ஒரு புதுசு புதுசா வந்துட்டே இருக்குங்க. நீங்க தள்ளி போட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் வந்துகிட்டே இருக்கு. ரஜினிகாந்த் பண்ண தப்பே அதுதாங்க. அவர் 2017 ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமே கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அனௌன்ஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து அடுத்து 2021 எலெக்ஷன் அந்த எலெக்ஷனில் நிற்போம், 2019 நிற்க மாட்டேன்ட்டாரு. டக்குன்னு தினகரனை வந்து ஆர்கே நகரில் நின்று அவர் ஜெயிச்சிட்டாரு. அவர் ஜெயிச்சு அவங்களுக்குள்ள நீயா நானான்னு போட்டி, அவங்களுக்குள்ள போட்டி வந்துச்சு. அப்புறம் அந்த நீயா நானா போட்டிக்குள்ள அதில் 2019 ஓடிச்சு. 2019 வரும்போது இவர் நடுவில் வந்து கலைஞர் செத்து ஸ்டாலின் வந்து பயங்கரமாக பூம் ஆயிட்டார். 2019 அவங்க 38 ஜெயிச்சிட்டாங்க. ஸ்டாலின் அந்த பக்கம் வளர்ந்துட்டாரு. அப்போ வெற்றிடன் நீங்க சொல்லும் போது வெற்றிடன் 2 வருஷத்துல நீங்க 3 வருஷம் கழிச்சு வெற்றிடன் நிரப்பலாம்னு வீட்டில் இருந்தீங்க. அவங்க வெற்றிடன் நிரப்பிட்டாங்களே ஆல்ரெடி. அவங்க அரசியல்வாதிங்க போயிட்டே இருப்பாங்க ஃபார்வர்டில், அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க ஓகே ரைட் நம்ம வெயிட் பண்ணுவோம், மேட்ச் நம்ம பாயிண்ட் வரப்போ பேசலாம் அப்படின்னா அவங்க அதுக்குள்ள ஏதோ ஒன்று டெல்லியில பேசி அவங்க ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா கஷ்டம். ஆனா ஃபர்ஸ்ட் தன்னிச்சையா நிக்கணும் ப்ரோ. அது பண்ணாம ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து கூட்டணின்னு வந்து அந்த பஸ் கிரியேட் பண்ணி அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னே தெரியாம போயிருக்கு.
அப்படிலாம் கிடையாது புரியுது. விஜய் எல்லாம் வரமாட்டாரு ப்ரோ கூட்டணிக்கு. அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தனியா நின்னாதான் எவ்வளோ என்னன்னு தெரியும்ல. ஏங்க அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு பார்ப்போங்க, ஒரு வருஷம் கழிச்சு. வேற யார் இருக்கீங்க இப்போ? கேக்குதா? ப்ரோ கார்த்தி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ காஞ்சனா போர் இதெல்லாம் பண்ண போயிட்டு இருக்கா ப்ரோ ஷூட்டிங் எதனா? அதெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. பிளான்ல வச்சிருக்காரு. அவர் கொஞ்சம் ரூட்டை மாத்தலாம்னு சொல்லிட்டு பேய் படமே வேணாம் அப்படின்னு சொல்லி கமர்ஷியல் ட்ரை பண்றாரு. இதெல்லாம் கை கொடுக்கல அப்படின்னா டக்குனு காஞ்சனா எடுத்துருவாரு. அது என்னைக்கு எடுத்துனாலும் பாப்பீங்கல்ல பாருங்க. கார்த்தி வணக்கம், எப்படி இருக்கீங்க? பிரசாந்த் அப்பா எப்படி இருக்காரு? ஏதோ மெசேஜ் போட்டிருக்காரு, ஏதாவது சீரியஸா? இன்னைக்கு போட்டிருக்காரா? என்ன போட்டிருக்காரு தெரியல, பாக்கலங்க. இப்பதான் ஒரு 53 minutes பிஃபோர் போட்டாரு, பிரேவ் ஹார்ட் வேணும் அப்படின்ட்டு. ரொம்ப ஏதோ எமோஷனலா போட்ட மாதிரி இருக்கு. தெரியல, பாக்கலங்க, தெரியல எனக்கு. Some bravest decisions are taken from the deepest part of your heart. தெரியலையே என்ன பிரச்சனை. நீங்க பேசுனீங்களா? நான் பேசல ப்ரோ. நியூ இயர்க்கு என்ன பிளானு? நியூ இயருக்கு ஊருக்கு போறேன். இங்க துபாய்க்கா? துபாய் இல்லைங்க, என் ஊருக்கு சேலத்துக்கு போறேன், வீட்டுக்கு போறேன். சரி. இந்த இயர் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுமா ப்ரோ? சொல்ல முடியாது ப்ரோ, அதெல்லாம் என்ன நடக்கலாமே, நம்ம என்ன தெரியும். போர்டிங்லாம் போட மாட்டீங்களா ப்ரோ? அதுதாங்க, என்ன நடக்கலாங்க. எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லும். காலம் பேசாது பதில் சொல்லும். பேச மட்டும் நிறுத்திடாதீங்க ப்ரோ, கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. நாங்க வேணும்னா இந்த லப்பர் பந்து படத்துல வர மாதிரி பத்திரிக்கை இது பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்கிறோம். ஒரு 1 hour எங்களுக்கு அலோகேட் பண்ணிடுங்க. தளபதி 69 அப்டேட் ஏதாவது நியூ இயர்க்கு வருதா கார்த்திக்? ஏதாவது தெரியுதா? நியூ இயருக்கு எதிர்பார்க்கலாம், பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்போ வருதுன்னு வெயிட்டிங்ல இருக்காங்க. டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும். ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் டைட்டில் தானே. இன்னைக்கு ஏதாச்சும் ஈவென்ட் இருந்ததா சென்னையில, தமிழ்நாட்டுல? இது கேம் சேஞ்சர் ஏதாச்சும் ஈவென்ட் இருந்துச்சா? ஏதோ தில்ராஜோட வீடியோ. அது எங்க நடந்துச்சுன்னு தெரியலங்க. அந்த இது சொன்னதா, சாங் வேணுமா, சாங் இருக்கு, ஃபைட் வேணுமா, ஃபைட், அதுதானே. ஐயப்பன் ப்ரோ போட்டிருந்தாரு. சென்னையில் நடந்த மாதிரி தெரியலையே. சென்னையில் நடந்துச்சா? அதான் கேட்டோம் ப்ரோ. டூஜி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? டூஜி இல்ல ப்ரோ, நான் பேச்சுலர். டூஜிலாம் கேட்க மாட்டேறீங்க யாரும். கார்த்திக், உங்க எக்ஸ்பெக்டேஷன் எதை மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? ஐஸ்வர்யா இல்ல ஐஸ்வர்யா ராய் தீபிகா படுகோன் மிக்ஸா எப்படி? அதெல்லாம் வந்து யங்ஸ்டரா இருக்கும்போது யோசிச்சா ஓகே. உங்களுக்கு என்ன கார்த்தி? ஏன் ப்ரோ லவ் சைடுல போயிருக்கலாம் ப்ரோ கார்த்திக்?
லவ் யாரும் வர மாட்டாங்களே, யாரும் வந்தா யாரும் வரலையே. ரொமான்டிக் கொஞ்சம் ஏதாச்சும் போட்டீங்கன்னா வந்துரும். இதுல என்ன நம்மளுக்கு லவ் படமே பார்க்க நம்ம நமக்கு அது செட் ஆகாதுங்க. எப்பயுமே இது நமக்கு செட் ஆகாதுங்க. நமக்கு லவ் அது படமே பிடிக்காதவருக்கு லவ் எப்படி செட் ஆகும்? இவனுங்க சொல்லியே அந்த பசங்க படத்துல ஐயா அவன் பாத்தியா இப்ப வந்து பாக்கெட்ல இருந்து எடுப்பான் பாரு, கீழே தூக்கி போடுவான் சொல்லி இவனுங்களாம் நம்மள சொல்லி நீ பாத்தியாடா ஐயப்பா அவன் ஏன்டா சும்மா இந்த மாதிரி தப்பா என்னை பத்தி அபாண்டமா ஏதாவது பரப்பி விட்டுறீங்க. ஓகே இவன் எப்ப பார்த்தாலும் அரசியல் ஃபேன் ஃபைட்டுன்னு இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு யாராவது பேசுறவங்களும் பேசாம பயந்து ஓடிடுறாங்க நம்ம கிட்ட. நம்மள ஒரு ரவுடிய புதுப்பட்ட ரவுடி மாதிரியே நம்மள ஆங்கிள் வச்சுக்கிறது இவனுங்க. சீமான் சொல்ற மாதிரி ரக்கிய தூக்கி காட்டுங்க. அதுதாங்க அப்படியேதாங்க. உண்மையா வந்து ஐயப்பன் ப்ரோ தான் சப்போர்ட்டே பண்ணணும். நீங்க எல்லாம் வந்து லவ் பண்ணணும்னா அவங்கதான் வந்து ரூட்டே செட் பண்ணி கொடுக்கணும். எல்லாம் தப்பு ஐயப்பன் ப்ரோ. அண்ணன் பேர்ல ஒரு 2-3 ப்ரோ. கோலி சோடா காமெடி இருக்கும்ல, ஆம்பளை சோடானா இல்ல பொம்பளை சோடா அது மாதிரிதான் காத்திரலாம் எது சொன்னாலும். ப்ரோ இவனுக்கு என்னங்க தெரியும், நீங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இவங்க நம்மள பத்தி என்னங்க இல்ல அது அப்படிதான் சொல்லுவாரு கார்த்தி ப்ரோ. அது வெக்கப்பட்டு என்ன டைரக்டா வந்து சொல்லவா முடியும்? நீங்களா வந்து செட் பண்ணி கொடுத்து பிளைண்ட் டேட் மாதிரி அனுப்பணும். நீங்க கார்த்தி இன்ஸ்டால இல்ல இது யூஸ் பண்றதுக்கே டைம் பத்தல. இதுக்கப்புறம் யூடியூப் வேற பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து வேலை பார்க்கணும், இதுக்கே டைம் பத்தல. எவ்வளவு விஷயத்துல ஆக்டிவா இருக்கிறது ஒரு மாசம். ஆனா ப்ரோ நீங்களாம் உண்மையா சொல்லணும்னா 1000 பேர் 1000 பசங்களை கேட்க வைக்கிற உங்களால ஒரு பொண்ணு உங்களால கேட்க வைக்க முடியாதா? நீங்களா ஈஸியா லவ் பண்ண முடியாது. அது வந்து நீங்க வெக்கப்பட்டு முடியாதுன்றீங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கும் தெரியும். முடியாதுன்னா முடியாதுன்னு வெக்கப்பட்டு சொல்றது. உங்க சினி இண்டஸ்ட்ரியிலேயே உங்க ப்ரொஃபஷன்ல யாருமே தெரியாத கார்த்தி? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாதிரி வெறும் பேச்சுலர் பசங்களோட லைஃப் ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்படி ஆகி போச்சு நம்ம பொழப்பு. என்ன பண்றது? ஆரம்பத்துல இருந்து ப்ரோ எவ்வளவு ப்ரோ ஏஜ்? 33 ப்ரோ? 33. ஹைட் ப்ரோ? 6.1. அனுப்பி ரெடி அனுப்பிச்சுடுறா. ஜாதகம் அனுப்பிடுறா. நான் பிறந்த ஊரும் நானே இன்ட்ரெஸ்டடா என்ன பெருசா இன்ட்ரெஸ்டடா இல்லைங்க. நான் அதை இன்ட்ரெஸ்டடா போகும்போது பாத்தீங்கன்னா ஏதோ காமெடியா பூமர் மாதிரி ஏதோ நடந்து பயங்கரமா ஜோக்கர் ஆயிடும் நமக்கு. அதனால அதுல இருந்து அப்படி விட்டுறது. நான் உண்மையிலேயே அதை சொன்னா கூட நீங்க சிரிப்பீங்க. சரி ஓகே உங்களுக்கு நான் சொல்லலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேட்ரிமோனியில ஒரு பொண்ணை பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு டீச்சர் ரொம்ப பிடிச்சிச்சு. சரி ஓகே நம்ம டைரக்டா பேச வேணாம், இந்த பொண்ணுகிட்ட வந்து நம்ம தனியா பேசி பழகி அதுக்கப்புறம் வந்து வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய டீட்டெயிலாம் எடுக்கிறதுக்கு பேர் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எங்கே இந்த ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்கில் அந்த பொண்ணுடைய இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் ஹாய் அனுப்பிச்சேன். சரி பார்ப்போம் இந்த ஹாய்க்கு ரிப்ளை வருதுன்னு பார்ப்போம். ஒரு வாரம் அப்படியே வெயிட் பண்ணேன். ரிப்ளை வரல ஹாய்க்கு. நான் ஹாய்ன்னு அனுப்பணும், அந்த பொண்ணு பார்க்கவே இல்லை, ரிப்ளை அனுப்பல. சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து இன்னும் மெசேஜ்லாம் போட்டு இந்த மாதிரி நான் உங்கள் மேட்ரிமோனியில் உங்களை இதெல்லாம் பார்த்தேன், இருந்தாலும் நான் எங்கள் வீட்டில் சொல்லி உங்கள் வீட்டில் பேசுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் பேசலாம்னு நினைக்கிறேன், சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் போட்டு அனுப்போம்ல. அதையும் பார்த்தா அந்த பொண்ணு ரிப்ளையும் அனுப்பல. நான் அதுக்கப்புறம் ஒரு 10-15 மெசேஜெல்லாம் அனுப்பிச்சிட்டேன். ஒரு மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணிட்டேன். சரி பார்ப்போம், வெயிட் பண்ணுறதே வெயிட் பண்ணோம், இன்னொரு ஒரு மாதம் வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து வீட்டில் பேச சொல்லிடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் ரிப்ளையே வரல. சரி வேலைக்கு ஆகுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கோவப்பட்டு இல்லை இது ஏன் கிளைமேக்ஸ் வந்துட்டு அதுக்குள்ள அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் நான் அதுக்கப்புறம் ஒரு மாதம் நான் கொஞ்சம் அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வேலைன்னு பிஸி ஆகிட்டேன். ஏதோ ஒரு டைம் வந்துட்டு ஒரு பெரிய படம் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், அதில் பிஸி ஆகிட்டேன். சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ண ஒரு 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணிட்டேன். ரிப்ளை வந்தால் பேசுவோம், ரிப்ளை வரும். எப்படினாலும் என்னைக்குனாலும் ஒரு நாள் ஃபேஸ்புக் பார்ப்பான்ல, பார்த்து ரிப்ளை பண்ணுவான்ல அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். ரிப்ளையும் பண்ணல. கடைசியாக ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம்
ஐயோ சாரிங்க, நான் மெசேஜ் எல்லாம் பார்க்கவே இல்லை, இப்பதான் பார்த்தேன், எனக்கு இப்பதான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு போன வாரம். அப்படியா, சரி ஓகே ஓகே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை அனுப்பிச்சிட்டு சரிங்க வாழ்த்துக்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டுனா, கொடுமை என்ன தெரியுமா, இதெல்லாம் வேணா சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் முடிச்சுட்டு இந்த 2 மாதம் 3 மாதத்துக்கு கிட்ட இருந்தேன்னா ஊருக்கு போகிறேன். எங்கள் ஊருக்கு போய் வீட்டில் இருக்கேன். வீட்டில் இருக்கும்போது வீட்டில் அதிகமாக டவர் எடுக்காது. அதனால எங்கள் அம்மாவோட ஃபோனில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி என் ஃபோனில் கனெக்ட் பண்ணி தான், அவங்களுக்கு ஜியோ, அப்போ நான் வோடஃபோன் யூஸ் பண்ணிருந்தேன். அப்போ பண்ணும்போது எங்கள் அம்மா ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணும்போது அப்போ ஏதோ வாட்ஸ்அப் பண்ணுச்சு. வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் அவங்க அந்த லோக்கலில் இருக்க ப்ரோக்கர்ஸ், அந்த பொண்ணு ஆக்சுவலாக சேலம் தான், சேலம்ன்றதுனால தான் செலக்ட் பண்ணி சேலத்தில் ஒரு டீச்சர்ன்றதுனால அந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் நான். சேலத்தில் ஒரு புரோக்கரு அந்த வாட்ஸ்அப்பில் அது வந்தோடனே பொண்ணுங்க ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருந்தாங்களா, பாப்பான்னு பார்த்தா 4 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுடைய ப்ரொஃபைலை எங்கள் அம்மா ஃபோனுக்கு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா அதை பார்க்கவே இல்லை. நான் அப்புறம் கேட்டேன், என்னம்மா யாருமா அது? நான் தான் நீ சொன்னேன், நீ தான் வேணான்ட்டு இருந்தேன். ஆமாம் நீ அனுப்பவே இல்லையா அதில், நான் தான் இந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ சொன்னீங்க. நான் அப்பதான் சொல்லுவேன், அதுக்கு நீ அனுப்பாம விட்டுருவியா, போட்டோவா அனுப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் தமிழ் மேட்ரிமோனி பக்கமே போகல. அது பெரிய சம்பவம். அந்த சம்பவத்தை மறைக்கிறதுக்கு ஒரு 6 மாசம். ப்ரோ ஆனா அது சில வாட்டிலாம் ஸ்கேமா இருக்கு ப்ரோ தமிழ் மேட்ரிமோனி. அது பயங்கரமான ஸ்கேம். ஆமா, நிறைய பேர் வந்து ஸ்கேம்லாம் மாட்டிருக்கானுங்க. இப்ப அந்த இதெல்லாம் வரானுங்களே, ஒரு கார்டுல இருக்க நம்பர் சொல்லு சார், அந்த மாதிரி அவனுங்க இறங்கிட்டானுங்க. அவனுங்க வடக்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இறங்கிட்டானுங்க உள்ள. நல்ல ஹீரோயின் மாதிரி போட்டோ இருக்கிறதெல்லாம் போட்டு எல்லார்கிட்டையும் வந்து ஃபோன் நம்பர் இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் காசு வேணும் அது இது வந்து ஆட்டி போட்டுட்டு இருக்கானுங்க. பட் இது ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. மேட்ரிமோனி பிசினஸ் இது ரொம்ப பயங்கரமா போதே, அதுதான் பயங்கரமா போதே. அது இன்னொரு பொண்ணு எனக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுத்ததுங்க, இன்னொரு பொண்ணு எனக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தது. அப்ப நம்ம திமிர எடுத்து விட்டுட்டோம். எனக்கு ஒரு 4-5 ரிக்வஸ்ட்லாம் வந்திருக்கு. அப்போ இல்லைங்க நான் இன்ட்ரெஸ்டட் இல்லை, நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம கொஞ்சம் விட்டு இப்படிலாம் கேட்டுச்சு. ஓகே நீ இன்ட்ரெஸ்டட் இல்லைனாலும் ஓகே நம்ம பேசுவோம். இல்லைங்க நான் தான் இன்ட்ரெஸ்டே இல்லைன்ற நீங்க ஏங்க மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் பண்ணிட்டேங்க நான். அந்த பாவம்லாம் என்ன சும்மா விழுற நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் பழி வாங்கிட்டு இருக்கேன். உண்மையாவா ப்ரோ? எவ்வளவு வருஷம் முன்னாடி? நீங்க அடுத்த முடிவுதான் சார். அது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷம் இருக்கும். ஒரு பொண்ணு தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்துங்க. நான் அப்ப கண்டுக்கவே இல்லைங்க. அது ஒருத்தி சும்மா மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பா அப்படின்ட்டு. பொண்ணுதான் ஆக்சுவல், அது பொண்ணுதான் ஸ்கேம். அரேஞ்ச் மேரேஜ் தான். எனக்கு என்னமோ அரேஞ்ச் தான் சரின்னு படுது. அதான் நீங்க அடுத்த முடிவு சரியான முடிவு தான் நினைக்கிறேன். அது ஏன் நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்றியா? இல்லண்ணே, இப்ப நீங்க லவ் பண்ண போகும்போது நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்வி நீங்க கேட்க போனா நீங்க அந்த மாதிரி எப்படி சொல்றது, அந்த நீங்க கேட்கிற கேள்வியே கொஞ்சம் தப்பா இருக்குமா? நான் அரேஞ்ச் மூலமா போனீங்கன்னா அந்த கேள்வி வந்து கொஞ்சம் கேட்க வேண்டிய கேள்வி. இன்னொரு பொண்ணு தெரியப்படுத்தல வரும்ல, அந்த மாதிரி ரீல் பண்ணிட்டு போச்சு. என்ன பொண்ணெல்லாம் நீங்க வீட்டுல பாத்துட்டு எங்க அம்மா சொல்லுங்க, எங்க தெரியப்படுத்தல அந்த சொன்னேன் வரல விஜய், அந்த மாதிரி டீல் பண்ணிட்டு போயிடுச்சு. எங்க அம்மா பார்த்துட்டு எங்க அம்மா போட்டோ தான் அனுப்பிச்சாங்க. நான் சரி ஓகேன்ட்டு நானும் சரி ஓகேம்மா அப்படின்ட்டேன். அப்புறம் எங்க அம்மா வந்து அவங்க அம்மா இல்லை அவங்க அப்பா கிட்ட பேசி ஓகேன்ட்டாங்க. அப்புறம் வந்து நாள் பார்த்துட்டு ஒரு மாசம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை இந்த பொண்ணா எனக்கு ஃபேஸ்புக்ல மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்திருக்கு. நான் ஃபேஸ்புக்ல பார்க்க மாட்டேன். நான் ட்விட்டர் பார்ப்பேன், ஃபோன் அது வாட்ஸ்அப் அதோ சரி, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் இப்படி சும்மா வாரத்துக்கு ஒரு டைம் 10 நாளுக்கு ஒரு டைம் தான் ஒன்று. இந்த பொண்ணு ஒரு வாரமா எனக்கு ஃபேஸ்புக்ல மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கு. நான் பார்க்கவே இல்லை. திடீர்னு ஓப்பன் பண்ணுறேன், ஏதோ ஒரு பொண்ணு பேர்ல தான் எனக்கு வருது அப்படின்னு பார்த்தா ஓப்பன் இந்த பொண்ணு. ஆமா இங்க அம்மா வச்ச போட்டோவா இந்த பொண்ணா இருக்கேன். என்ன ஹாய் ஹலோ உங்ககிட்ட பேசணும். என்னடா நம்ம அதே டெக்னிக்கா இருக்கு, அவ்வளோ ஆர்வமா இருக்கும் நம்ம கிட்ட பேச அப்படின்னு சொல்லுங்க ஹாய். என்ன இப்போலாம் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன், ரிப்ளை பண்ண மாட்டீங்களா, பார்க்கவே மாட்டீங்களா நீங்க ஃபேஸ்புக்கை?
இல்லைங்க நான் எப்பயாவது தான் பார்ப்பேன். என்ன நீங்க இப்படி இருக்கீங்க, ஃபேஸ்புக் கூட பார்க்காம? இல்லை நான் அப்படிதாங்க. அதாவது அது ஆரம்பத்துல வந்தவன் சொல்லணுமா இல்லையா நம்மகிட்ட, அதை விட்டு ஏன் இப்படி பண்றீங்க நீங்க ஃபேஸ்புக்கே ஆமாங்க நான் ஃபேஸ்புக்கில் அதிகமாக பார்க்க மாட்டேங்க. ஓ ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்க மாட்டீங்களா? சோஷியல் மீடியாவே கிடையாது. நான் சோஷியல் மீடியா இருப்பேங்க, ஃபேஸ்புக்கில் இல்லை. ஓ அப்படியா, ஓகே ஓகே ஓகே. என்ன பண்ணுறீங்கண்ணா? என்னால் இந்த மாதிரி ஆள் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வரலாம். சரி ஓகே சரி. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பேச ஆரம்பிக்குது அப்படின்னு தானே. எங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாட்ட பேசுகிறாங்க. ஆமாம் தெரியுங்க, எனக்கு தெரியுங்க. அவங்க அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க அவங்க அப்படி வந்தாங்கன்னா நீங்கள் தான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணும்? எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. இந்த மாதிரிலாம் நடக்குமா ப்ரோ? நடந்ததான் சொல்லிட்டு இருக்கேன், ஃப்ரீயா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஏன் அப்படின்னு, எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லை, அதனாலதான் சரி அவங்ககிட்ட சொன்னா எங்க அப்பா கேட்க மாட்டேறாரு. எங்க அப்பா உங்க அம்மா பேசிட்டாங்க ஓகேன்ட்டாங்க. அவங்க வந்து எங்க அப்பா ஒத்துக்க மாட்டேறாரு. நான் எங்க அப்பாட்ட சொன்னா எங்க அப்பா கேட்க மாட்டேறாரு. எங்க அப்பாவுக்கு உங்களை பிடிச்சி போச்சு. சரி அப்ப நான் என்னதான் பண்ணுவேன்? இல்ல நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லி முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க அப்பா வந்து ஆஃப் ஆயிடுவாரு. அவ்வளவுதானே. சரி ஓகே சொல்லிடுறேன். நம்ம தான் ஒண்ணு பெருந்தன்மையா அந்த அவ மிஸ் பண்ணிட்டானே. ஆமான்ற அங்க போய் ரொம்ப பிடிச்சிருக்கு 2 நாள்ல கல்யாணம் வச்சிரலாம்னு சொல்லி அப்படி சொல்லிருக்கணும் ப்ரோ. நீங்க ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி அந்த மாதிரி அப்படி சொல்றவங்க இல்ல இல்ல கார்த்தி நல்ல வேளை அதெல்லாம் நீங்க ஒர்க் விட்டீங்க. ஆகாதுங்க. இதுதான் கரெக்ட். அதெல்லாம் இது என்ன கொடுமனு நீங்க கேளுங்க, எல்லாம் இது என்ன கொடுமனு, காலத்துக்கு வச்சுட்டு அவசரப்படணும். இது என்ன கொடுமனு கேளுங்க. அதோட முடிஞ்சதா பிரச்சனை இல்லை. எல்லாமே இப்படித்தாங்க. அதோட முடிஞ்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணலையா? நான் ஃபீலே பண்ணல. வருத்தப்படாதுங்க, நான் வருத்தம்லாம் படலை. இல்லை இல்லை உங்களை ஹெட் பண்ணிடுங்க. இந்த நேரத்துலாம் நீங்க பண்ணவே இல்லை, விட்டுருங்க. இது திரும்ப திரும்ப ஏங்க அதாவது ஒரு மேட்டர் இல்லை விட்டுருங்க, அதோட முடிச்சிட்டு பாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அப்போ எங்கள் அம்மாட்டையும் சொல்லி சொல்லிட்டு செட் ஆகாதுமா ஒரு பாட்டுகளை விடுமா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகல. அப்புறம் பார்த்தா திடீர்னு 1 வாரம் கழிச்சு ஏன் வரல? ஏன் வரலையா? ஹலோ என்ன நீங்க தாங்க சொன்னீங்க, நான் வீட்டுல சொல்லிட்டேன். அப்படிதான் லூசு மாதிரி பண்ணா. சரி ஓகே இது லூசு போல இருக்கு. ஏன் எங்க வரலன்னு கேட்டவா சும்மா ஏன் நீங்க வரலன்னா அப்புறம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னேன். ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பப்போ சும்மா ஹாயில அனுப்பும் எனக்கு. இது என்ன பைத்தியமா இருக்கும் போல இருக்கு. நம்ம கிட்ட என்ன பேசுனதா பேசவானு சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டாச்சு. அது பேசவே இல்லை. நல்ல வேலை கார்த்தி விட்டீங்க, இல்லைன்னா ரொம்ப சிரமம். இந்த மாதிரி எல்லாம் காம்ப்ளிகேட்டட் கேரக்டர்லாம் எஸ்ஜே சூர்யா மாதிரி தான் இருக்கு, ஆனா இல்ல அந்த மாதிரியே கொண்டு போயிருக்கு. ஆனா ப்ரோ எவ்வளவு வயசு வித்தியாசத்துல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? அப்படிலாம் கிடையாது. ஏன் அதிக வயசுல எதாவது இருக்கா? 30 35ல தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இல்ல இல்ல வாங்கிறாதீங்க, எல்லாம் ஜாலியா பேசுறதுயா. கார்த்தி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க ஏஜுக்கு கல்யாணம் ஆகலன்ட்டு. உங்களுக்கு அப்புறம் இருக்கிற நான் நினைக்கவே இல்லை. நான் எப்பங்க நினைச்சேன்? நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணு பார்த்தது இல்லைங்க. எனக்கு பெரிய நினைக்கிறீங்க உங்களுக்கு நான் நினைக்கவே இல்லையே. நான் நினைக்கவே இல்லை. இவனுங்க கேட்கறதுனால இவனுக்கு ஜாலியா பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நான் நினைக்கவே கிடையாது. ஆனா ப்ரோ பிசினஸ் பண்றீங்கன்னு சொன்னீங்க, அது எப்படி ப்ரோ அது ஈஸியா வந்து ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்குவாங்க, ஏத்துக்காமலாம் கிடையாது. நிறைய பேர் ஏத்துக்கவனா இருக்காங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட்டுட்டே இருக்கேன், அவ்வளவுதான். கல்யாணம் நடக்காமலாம் கிடையாது. சும்மா இவனுக்கு பேசுறாங்க இருந்தாங்க, காமெடி பேசிட்டு இருக்கேன். நடக்காமலாம் கிடையாது. எந்த பொண்ணும் நம்ம போய்க்கலாம் அப்படிலாம் கிடையாது. நம்மளா சரி ஓகே இந்த பேச்சுலர் லைஃப் நல்லா இருக்கே, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோமே, இன்னும் கொஞ்சம் போவோம், இன்னும் ஒரு 6 மாசம், இன்னும் ஒரு 3 மாசம் இப்படியே நம்ம சும்மா ஓட்டிட்டு இருக்கேன். வேற ஒண்ணு அந்த விசுவாசத்துல அந்த ஒரு வயசானவங்க வந்து சொல்லுவாங்கல்ல, மூஞ்சிதான் சிரிப்பா இருக்கு ஆனா நீ வந்து வருத்தப்பட அந்த டைலாக் தான் ப்ரோ சொல்லணும். கார்த்தி கல்யாணம் பண்ணிட்டு முதல் ரெக்வெஸ்ட் என்ன பார்த்தா வருத்தப்படுமா போக கூடாதுன்னு என்ன பண்ணுவீங்க? அண்ணா ஸ்பேஸ்க்கு வருவீங்களா? ஆமா ஐயப்பனை கூப்பிட்டு சொல்லிடுவேன். ஐயப்பா நீயாச்சும் அவனுக்கு நினைச்சு என்னமோ பண்ணிக்கிறா. அவனுக்கு நீ பேசினாலும் சரி, ஓன்ட்டு அவனுக்கு பேசினாலும் சரி, அரசியல் சினிமா எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கணும்னு முடிச்சிருக்காங்க. கன்ஃபார்மா இது வாக்கு மாற மாட்டீங்கல்ல? ஐயப்பன் கிட்ட வந்து கண்ணை கொடுத்துட்டு போயிடுவாரு. திருப்பி வந்துருவீங்களா கார்த்தி?
துப்பாக்கி எப்படிங்க ஐயப்பன்? ஏங்க அவரை கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ விட மாட்டீங்க போல நீங்க. ஐய இல்ல ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். ஐயப்பன் ப்ரோ, நான் உங்களுக்கு ஒரு டிஎம் பண்ணிருக்கேன். அந்த அது ஒரு பொண்ணையும் ஐடியா. பார்க்கல, கார்த்தி அதுக்கு ப்ரோ வந்து நீங்க டிக் விட்டுருங்க. செட் ஆக மாட்டாருங்க. அதுக்குள்ள டைவர்ஸ் ஆகிட்டு வந்துறீங்களான்றது இப்ப ஏங்க இத்தனை பேர் நாங்க கல்யாணம் ஆனவங்க கேக்குறோம் இல்லைங்க, நீங்களும் வரணும் இல்லைங்க. ஊருக்கு ஒரு நாயம் உங்களுக்கு ஒரு நாயமா? ஆமா, நீங்களே ஏன் வந்து கேக்குறீங்க? நீங்க அதை சொல்லுங்க முதல்ல. கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் இங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க நைட் 1 மணிக்கு? சரிங்க, கேட்க கூடாதா? இல்ல என்ன காரணம்? ஏன் உங்க வீட்டுல வந்து கொடுமைப்படுத்துறாங்களா உங்களை? அப்படிலாம் இல்லைங்க, நம்ம இததான் கேக்குறோம்னு தெரியுது. இல்லையே எனக்கு தெரியல எதுக்கு நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் bro அதுதான் புரியும் கல்யாணம் ஆனதுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் கார்த்தியே தானா வருவாப்ல. ஐயப்பா ரெக்வெஸ்ட் கொடு. வீட்டுல திட்ட மாட்டாங்க 1 மணிக்கு என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தொட என்னத்த பண்றது? 12 bro, அது மணிக்கு வந்து நிம்மதியா இல்ல புரிஞ்சு bro, எனக்கு வந்து எல்லாமே இன்ஸ்டன்டா நடந்துச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் அதுல நாங்க கொஞ்சம் டைம் எடுத்து சரி ஓகே, இதுக்கு ஒரு வருஷம், இன்னொரு 1 வருஷம், இன்னொரு 6 மாசம், இப்படியே நான் ஓடிட்டேங்க ப்ரோ. நான் மற்றபடி எங்க அம்மா தான் ரொம்ப கேட்டுட்டே தான் இருப்பாங்க. டெய்லியும் பேசுவாங்க அம்மா கிட்ட. 10 வருஷம் ஆச்சு என்னை வந்து. அந்த 10 வருஷத்துல 360 நாள் 3650 நாள் 3650 நாள் பேசிடுவேன். டெய்லியும் பேசுவேன். அவங்க டெய்லியும் கேட்பாங்க, நான் டெய்லி அதை வந்து சொல்லிட்டே இருப்பேன். வரேன் பார்ப்போம் இதே சொல்லிட்டு இருப்போம். நான் அப்படியே இந்த கோவிட் லாக்டவுன்ல சரி ஓகே கோவிட் தான் இருக்குல்ல, கோவிட் முடிட்டோம். கோவிட் முடிஞ்சோன்னா இருமா தேட்டர் திறக்கட்டும், தேட்டர் திறந்தா இருமா என்ன சினிமா ஓடல, நீ வேற என்ன ஆகுதுன்னு தெரில, பொழப்பு பிஸ்னஸ் நடக்குமா இல்லையான்னு தெரில, சினிமா வருமா இல்லை தெரில, ஓடிடி வர வந்துருச்சு சினிமா. அதுக்கப்புறம் அப்படியே இருமா அப்பதான் ஒரு இந்த தேட்டர் மேட்டர் ஒன்று வந்துச்சுல, அதில் ஒரு வருஷம் 6 மாதம் இப்படி அவங்க தள்ள முக அரைச்சிட்டே இருக்காங்க. எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. பட் இந்த வருஷம் முடிச்சிருங்க, டைம் இன்னும் டிலே பண்ணாதீங்க. எப்ப பண்ணாலும் ஒண்ணுதான் ப்ரோ, இதுல என்ன இருக்கு? பாலாஜி ப்ரோ வந்துட்டாரா? ப்ரோ 35 25 வயசுல கல்யாணம் பண்றீங்க, உங்க பண்டாட்டி உங்களுக்கு பிடிக்கலன்னு விட்டு போயிடுச்சு, டைவர்ஸ் ஆகிட்டு போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க நீங்க? அதுவும் ஒண்ணுதான். நீங்க 40 வயசுல கல்யாணம் பண்றீங்க, 60 வயசு வரைக்கும் நல்லா ஜாலியா இருக்கீங்க, எல்லாம் ஒண்ணுதானுங்க. இதுல என்னங்க இருக்கு? இப்பயே பண்ணணும் அப்பயே பண்ணணும் என்ன இருக்கு? என்ன கிடையாது. முன்னாடியாவது இப்பெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தைய பிறந்த அதுக்கு நீங்க பணம் சம்பாரிச்சிட்டீங்கன்னா போதும், அதான் வந்துக்குவான். சென்னை கல்ச்சர் மாத்தி இருக்கு ப்ரோ. இதெல்லாம் வந்து வேண்டாம் வெறுப்புக்கு. அடுத்த வந்து என்னன்னா, இவன் வந்து டெய்லியும் ஆனா நைட் ஆனா நிம்மதியா அவன் பாட்டுக்கு ஜாலியா இருக்கானே, காலைல 11 மணி வரைக்கும் தூங்குறானே, எவன் சொல்றதையும் கேட்க மாட்டானே, நீ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கானே, கோவத்துல அதுல நிறைய பேர் அப்படி பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு என்னப்பா, நீ ஜாலியா சுத்துவ, உனக்கு என்னப்பா, இந்த மாதிரி பேசுறவங்க தான் நிறைய பேர். இப்போ நான் அப்படி என்ன இருக்குது? நான் என் பையனுக்கு பொண்ணுக்கும் அவனுக்கு கல்யாணம் பண்ணிச்சு, பேரம் பத்தியாரு நடுவுலயே திடீர்னு இதாகி போச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? சொல்றேன் நாளைக்கே கூட தான் அப்படி போலாம். அப்படி பார்த்தா நீங்க சொல்றத பார்த்தா அப்புறம் தனக்குன்னு வரும்போது உங்களுக்கு தெரியும், அட்வைஸ் பண்ணும்போது ஜெனரலா பண்ணிடலாம், நம்ம லேட்டா பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலான்ட்டு. பட் நீங்களே அந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்களா நாளைக்கு? அப்படியே விட்டுட மாட்டீங்கல்ல. இப்போ உங்க அம்மா பண்றதை நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. நான் விட்டுறேன்னு எப்பங்க சொன்னேன்? விட்டுறதுலாம் சொன்னேன். ஆனா பேச்சுலர் லைஃப்ன்றதுதான் சூப்பரான லைஃப். இதை வந்து எவ்வளவு முடியுதோ அவ்வளவு என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். என்ஜாய்னா தப்பான வழியில கிடையாது, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறது, நம்ம வேலை பார்க்கறது, பிஸ்னஸ் பண்றது. நான் பல பேர்கிட்ட சொல்லியிருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, இந்த சேலத்துல போன ஒரு 10 பேர் இருப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்க நீங்க பார்க்கும்போது என்ன ஆச்சரியமா இருப்பானுங்க. நான் அவனுக்கிட்ட ஒரு காலத்துல வந்து ரொம்ப சாதாரணமா நின்று அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பானுங்களா, ஒரு தம் அடிக்கிறதுக்கு, மச்சான் ஒரு தம் வாங்கி கொடுறான், மச்சான் சரக்கு அடிக்கலாம் கூட்டு போறீங்களா, இப்படின்னு இருக்கும்போது நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது அவனுங்க எல்லாரும் கல்யாணம் செட்டில் இருக்கு. அவனுங்க பார்க்கும்போது இன்னைக்கு ஆச்சரியமா நம்ம பார்ப்பானுங்க. அவனுக்கு இப்படி சொல்லுவானுங்க, நான் முன்னாடியே கொஞ்சம் கல்யாணம் பண்ணதுனால இப்படி ஆயிட்டுண்டா, ஆனா உன்னை மாதிரி ஏதாவது சென்னைக்கு போய் ஏதாவது ஒத்துருக்கலாடா அப்படின்னு சொல்லுவானுங்க. அது அவனோட கவலை. கவலை. எனக்கு 25 வயசுல கல்யாணம் இருந்துச்சுன்னா நான் சென்னை வந்திருக்கவே மாட்டேன், சோசியல் மீடியாவுக்கு வந்திருக்கவே மாட்டேன். நான் சாதாரணமா சேலத்துல ஏதோ ஒரு 20,000 வேலை சம்பாதிச்சுட்டு வேலை பார்த்துட்டு அப்படி இருக்கேன்.
ஏன் கொரோனாக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சோஷியல் மீடியா பக்கம் வந்திருக்கவே மாட்டேன். இந்த தனியா வந்து வேலை பார்க்கணும்னு நினைச்சிருக்கவே மாட்டேன். ஏதோ ஒரு கம்பெனில 30,000 40,000 50,000 ஒரு மிஞ்சி போனா அதுக்கு மேல 60,000 அந்த மாதிரி சம்பாதிச்சுட்டு அப்படி இருந்திருப்பேன். ஸோ அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க தோணுனது, அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தோணுனது வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கும். நம்மள கேட்க ஆள் இல்ல, ரைட் ஓகே ஒண்ணு பண்ணி பார்ப்போமே அப்படி பண்றது தானே. ஆனா நீங்க கல்யாணம் செய்யற பொண்ணை வந்து வேலை செய்ய போகணுமா? அதெல்லாம் அது அவங்க விருப்பம் எல்லாம் இருக்கு. இல்ல வீடு வாங்குறேன்டா. ஐயப்பன் ப்ரோ உங்களுக்கு ஒரு டிஎம் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கார்த்தி ப்ரோ சிக்க விடுங்க. ப்ரோ அவரெல்லாம் அது பண்ண மாட்டாரு, போக மாட்டாரு ப்ரோ. நீங்க அதெல்லாம் சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு போயிருங்க. 2 பேரும் சொல்லுங்கடா அதை. நீ என்கிட்ட ஏன்னா நீங்களே அவனே சொல்றான் அங்க கூட்டு போங்கன்றான், நீ அவன் அங்க போக மாட்டாருன்ற என்ன? ஆனா உங்களை வந்து டேட்டிங் சைட்டுக்கு கூட்டி போக சொல்றாருண்ணா அவரு. சரி என் பேர்ல ஒரு நீங்களே ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ஏதோ ஒன்று. ஆமா அதுதான் அது அவர் வாயால எப்படி சொல்ல முடியும்? நீங்களா அது பண்ணி நீங்களே வந்து செட் பண்ணி விட்டாதானே எல்லாமே ரெடி கரெக்ட். பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. அண்ணன் வந்து களத்துல இறங்குறத மட்டும் அண்ணன் பண்ணிடுறேன். நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஃபேக் ஐடியில போட்டோ தான் அனுப்புங்க. பேர் இருக்கு, உங்களுக்கு பேர் தான் தெரியும். வேற என்ன டீட்டெயில் வேணும் ஐ பண்ண சொல்றேன், அனுப்பிக்கோங்க. டேட்டா பத்தி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நீங்களே ஃபேக் ஐடி கொஞ்சம் இறங்கி ஒரு ஒரு 2 மாசம் பண்ணா எல்லாம் செட் ஆயிடும் ப்ரோ. ஓகே, அந்த 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 உரிமை எல்லாருக்கும் வழங்குறேன். யார் வேணாலும் அது அந்த முயற்சி எடுங்க. எங்கேயா கேஸ் வாங்கி கொடுத்துறாதீங்க, அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி நம்மள எப்போ உள்ளத்துக்கு வைக்கலாம் தான் வெயிட்டிங்ல இருக்காங்க. அப்படி 2Gக்கு ஏதாவது பண்ணி விடுங்க. ஐடி கம்பெனில வேலை செய்யறாரு. ஐடி கம்பெனில வேலை செஞ்சா அது அவரே பார்த்துப்பாரு ப்ரோ. நானே பாத்துக்கிறேன். அவர் நிறைய டேட்டிங் பண்ணிருப்பாரு. நீங்க வர லேப்டாப் போடு இதை வச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்கிறேன். என்ன வேலைண்ணா? சரி ஐடில தான் ப்ரோ இருக்கு. பேக் எண்ட் இன்ஜினியர். ஓகே. ஆனா கார்த்தி ப்ரோ நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்க. ஐயப்பன் ப்ரோ இனிமேல் பண்ணாதான். நான் டவுன்லோட் பண்ணா ஏன் ஒன்னும் செஞ்சிருவா, அதனால நான் எதுவும் பண்ண மாட்டேன். யாரெல்லாம் ஹைடு போட்டு வச்சிருப்பில்ல ஐயப்பன், அதெல்லாம் பண்ணலாம் ப்ரோ. மனசு இருந்தா மாறுங்க. ஹைடு போட்டு வச்சிருப்பீங்க, அப்படியே நடிக்கிறது எல்லாத்தையும். என் போனோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து அனுப்புறேன், ஐடியும் சேர்த்து பாத்துங்க. 2Gக்கு அதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் வந்து அரசியல் அதுன்னு பேசிக்கிட்டு இங்கே சுத்திட்டு நம்மள மாதிரி தான் இருக்காரு. அதனால 2G நம்ம ப்ரோ இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ரோ அதெல்லாம் ஈஸியா வரும். அதெல்லாம் இல்ல ப்ரோ. லாக்டவுனுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறிடுச்சு. அப்பதானே அந்த சோஷியல் மீடியா எல்லாமே திரும்ப ரீஓப்பன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா தான் கிடையாது. வீக்கெண்ட் ஆனா ட்ரெக்கிங்கு இல்லாட்டி அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கூட சேர்ந்து அந்த பேர்டு வாட்ச் அந்த மாதிரி எல்லாம் சுத்திட்டு இருப்பேன். ஆனா இந்த வருஷத்துல ஏதாச்சும் ஆயிரும் ப்ரோ கார்த்தி ப்ரோ. என்னடா ஏன்டா இப்படி புலம்பிட்டே இருக்க நீங்க? என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல ப்ரோ அது புரியுது. அது எங்க ஃபேமிலிலயும் இதே மாதிரி 93 92ல பிறந்தவர் கிடையாதுடா. ஏன்டா இப்படி பண்ற? இல்ல ப்ரோ அந்த வலி, அது வலினா இந்த சென்ஸ் அது ஐ மீன் தேடுறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நான்லாம் நரேந்திர மோடி ஃபேன்ஸ்ரா. நானும் 2Gலாம் என்ன ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அவர் தேடவே இல்ல, ரொம்ப பிஸியா இருக்காரு. யோ அது வந்து நாங்களாம் நரேந்திர மோடி ஃபேன்ஸ். வந்து நீ நல்லா நீ வந்து பர்பஸ் வந்து குடும்பஸ்தனா நாங்களும் எல்லாம் கரெக்ட் தான் கோலி. நீ இது எப்படி தெரியுமா? ஒரு சில ஆளுக்கு வந்து அந்த ஆசை இருக்கும், 27 வயசுல கல்யாணம் பண்ணிடணும், 47 வயசுல பையன் காலேஜ் அட்டன் பண்ணிடணும். அதை அவங்க ஃபேமிலியில சொல்லி சொல்லி அது ஃபிக்ஸ் ஆயிடும். ஒரு சில ஆளுக்கு வந்து லைஃப் எங்க இழுத்துட்டு போதும் நான் அங்க போவேன், ஆனா ஜாலியா இருப்பேன். அந்த மாதிரி இப்ப எனக்கு தெரிஞ்சு கார்த்திகெல்லாம் அந்த மாதிரி டைப் தான். லைஃப் எங்க போகுதோ பர்பஸே கிடையாது. ஆக்சுவலா லைஃபுக்கு பர்பஸ் நீ வைக்கிறதா பர்பஸ்.
இல்லையா? 1 மாசத்துல நான் கார் வாங்கிறோம்னா, உனக்கு அந்த 1 மாசத்தோட பர்பஸ் என்ன? கார் வாங்குறது தான் பர்பஸ். அந்த மாரி தான். ஒரு சில ஆளுக்கு அதெல்லாம் கிடையாது. ஜாலியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அவ்வளோதான். இல்ல அது யாருக்கு நடந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல இன்கேஸ் மேரேஜ் நடந்தாலும் அது இட் வில் பி தேர். இல்ல வேணாம் நடக்கும்போது இல்ல வேணாம்னு சொல்லி ஒதுக்க போறாங்க. ஓகே. அது எல்லாருமே இப்ப கார்த்தி சொன்னார்ல, அதே கதை தான் என்னோடதும். நானும் நல்ல நல்ல இதெல்லாம் வரும்போதெல்லாம் தட்டி தட்டி விட்டேன். அப்ப அப்படிதான் தோணும். அவர் சொன்னது கரெக்டா. அந்த 6 மாசம் தள்ளி தள்ளி போட்டோம், 3 மாசம் தள்ளி போட்டோம். 2 தடவை யூஎஸ் போயிட்டு வந்தேன். சரி யூஎஸ் போயிட்டு வந்து பண்ணிக்கலாம் அப்படி இப்படி. அப்ப போய் லைட்டா தள்ளி போட்டே இருக்க வேண்டியதான். வேற ஒன்றும் திடீர்னு அமையும் உனக்கு. டைம் அமையும். அப்ப போய் இல்லற வாழ்க்கையில காமிச்சா முடிச்சு. கவலையே விடக்கூடாது இது. தானே சும்மா இவனுங்க என்னவோ இது ஒரு பெரிய சாதனையா பேசிட்டு இருப்பானுங்க பார்த்தோம். ஆமா, அதே சுத்தி இருக்கிறவங்க ஓவர் ப்ரெஷர். எந்த கல்யாணத்துக்கு போனாலும் கல்யாண சாப்பாடு போடு, கல்யாண சாப்பாடு போடு. அவன் பையனே கல்யாணம் ஆகாம 36 வயசுல சுத்திட்டு இருக்கான். அவன் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்படிதான் ஏன் சொல்லிட்டு இருப்பான, கண்டுக்கிறதே இல்லை நல்லா. ஆக்சுவலா இவனுக்குலாம் நம்மளை பார்த்து பொறாமங்க. அதான் உண்மை. இந்த கல்யாணம் ஆகி பேசிட்டு அது உண்மைதாங்க. இந்த ராபின்சன்லாம் வந்து அவ்வளவு புறமே நாளைவான் நம்ம மேல. அது உண்மை. ஐயப்பனே பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது. அந்த திடீர்னு படம் பார்ப்பேன், படுத்து தூங்கிடுவேன். ஐயப்பனால அப்படி இருக்க முடியுமா? ஆனா நான் கொஞ்சம் வெளில போயிட்டு தானே எங்கடா போறேன், ஒரு சின்ன வேலை நான் அப்படி போயிடுவான். நம்மள மாதிரி இருக்க முடியுமா அவனால? இருக்க முடியாது. நான் எங்க ப்ரொடியூசரே ஃபோன் பண்ணி, சார் இல்ல சார் மூடு இல்லை, நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு வச்சிருவேன். வர முடியாது சார். அந்த மாதிரி ஐயப்பனால் இருக்க முடியுமா? போலன்னா பிரேக்கப் தான். நான் எனக்கு வேலைக்கு கூப்பிட்டாலே ஒரு சில டைம்ல வந்து இல்ல வேலை இல்லைங்க, கொஞ்சம் தலைவியா இருக்கு, நாளைக்கு வரேன் அப்படின்னு வச்சிருவேன் போன. ஐயப்பனால் அப்படி பண்ண முடியுமா? முடியாது. அவங்களாம் கமிட்மெண்ட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கானுங்க. நம்ம அப்படி கிடையவே கிடையாது. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? நாளைக்கு ஊருக்கு எப்ப ரிட்டர்ன் அது தெரியாது, எப்போனாலும் இருக்கு. இது ஐயப்பன் சொல்ல முடியுமா? உடனே வருவேன். பொங்கல் முடிச்சு வருவேன், இல்ல பொங்கல் அப்பயும் வருவேன். எப்போ எனக்கு தோன்ற வருவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஐயப்பன் சொல்ல முடியுமா? முடியாது. இதுக்கு ஐயப்பன் ப்ரோ தான் பதில் சொல்லணும். இல்ல நான் ஜாலியா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற யாரும் இல்லை. ஆனா கல்யாணம் பண்ணவங்களே நிறைய பேர் அந்த வயசான ஆளுங்களா இருக்காங்களா, அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து பண்றதா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேங்க இதெல்லாம் ரொம்ப ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணி இவ்வளவு தூரம். இப்ப நீங்க 15 இருந்து 25 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட பணம் இருக்காது. பெருசா வேலைக்கு போயிருக்க முடியாது, சம்பாரிச்சிருக்க மாட்டீங்க. இன்னொன்னு பணம் இருந்தா கூட அது என்ன பண்ணணும்னு தெரியாம அரைக்குறையா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு அப்படி இப்படி இருப்பீங்க. அது 25க்கு மேலதான் மெச்சூரிட்டி வரும். ஓரளவுக்கு சர்ப்ளஸா நம்ம கிட்ட கையில பணமும் இருக்கும். அந்த பணத்தை நம்ம நினைக்கிற மாதிரி செலவு பண்ற அளவுக்கு இருப்போம். அந்த 25 கல்யாணம் போயிடுச்சுன்னா அந்த கமிட்மெண்ட்களை மாட்டிப்போம். அப்ப 25 மேல வந்தா நம்ம இண்டிவிஜுவலா என்ன செய்யணும்னாலும் நம்ம பண்ண முடியும். நம்ம யாருக்கா கடன் கொடுக்கலாம்னு கொடுக்க முடியும், கடன் வாங்கினாலும் இஷ்டத்துக்கு வாங்க முடியும், என்ன வேணாலும் செலவு பண்ணிக்கலாம், இப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நமக்கு தோன்றதை பண்ணலாம். அந்த 25ல இருந்து அதுக்கு மேல பண்ணணும். ஸோ அதுக்குள்ளேயே கமிட்மெண்ட்ல மாட்டிக்கணும். அது தேவையே இல்லை. அதனால இவனுங்கெல்லாம் நம்மள வந்து குளியத்தனை தான் பார்ப்பாங்க. 2G அதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்ன 2G உங்களுக்கு வயசு? கால் கோழி மசாலாதான். உங்களுக்கு என்ன வயசு ஆச்சு? நான் 5 வருஷமா 23லயே தான் இருக்கேன்.
யாரு கேட்டாலும் 5 வருஷம் 8 வருஷம் ஆனாலும் 23 சொல்லிட்டு இருக்கேன். வேற யாருக்கு இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு பேஷன் ஏதாவது இருக்குன்னு வைங்களேன், அப்போ வந்து கல்யாணம் வந்து பெருசா இதாகாது. பட் முக்காவாசி இந்த பேஷன் இல்லை அப்படின்ட்டு இருக்கிறவங்க தான் வந்து வாழ்க்கை துணை சீக்கிரம் தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2G அப்ப ஏதோ பேஷனோட இருக்காது. என்ன 2G கோயம்புத்தூர் எம்எல்ஏ ஆகணுமா? கோயம்புத்தூர் எல்லாம் ஆகக்கூடாது ப்ரோ, பிரைம் மினிஸ்டர் ஆகணும் தான் நான் ட்ரை பண்றேன். யார் சேர்த்திக்க மாட்டுறாங்க. அதுக்கு முதல்ல நீங்க இவரு கார்த்திக் ரவிவர்மாவை தாண்டி போகணும். கார்த்திகனை தான் அடுத்து எம்பி பாத்துங்க. வந்துட்டாரு சரி இருங்க, அதிமுக ரசிக்கிறானா இல்ல ஏன்னா அதுக்கான கோல்லாம் பெருசா இருக்குல்ல, அது உடனே பண்ண முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் ஐடி ரேட் வர அளவுக்கு சம்பாதிக்கணும். ஏன்னா அப்பதான் எலெக்ஷன்ல செலவு பண்ண முடியும். அது சம்பாதிக்கணும்னா அதுக்கு பெருசா வேலை பார்க்கணும். அது சும்மா மாசம் சம்பளத்துல அதை பண்ண முடியாது. கோடியில சம்பாதிக்கிற அளவுக்கு வளரணும். கோடியில சம்பாதிக்கிறதுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். ஒரு எலெக்ஷன்னா ஒரு 10 கோடி 20 கோடி செலவு பண்ணணும்ல. சும்மாவா நம்ம போய் ஏதோ ஒரு கட்சியில் தரணும், அண்ணனுக்கு ஜெய் அது போடுறதுக்கு நம்ம அரசியலுக்கு வரணுமா இல்லை? இல்ல அதான் முதல்ல வாழ்த்தணும்னா நல்லா சம்பாரிச்சு முன்னுக்கு வாப்பான்னு சொல்ற மாதிரி. இன்னைக்கு பார்த்த உங்க ட்விட் ஒன்று போட்டிருந்தீங்களே, ஐடி ரைடு வர அளவுக்கு சம்பாரி அப்படின்ற அளவுக்கு இப்படி ஐடி ரெடி யாருக்கு வரும்? கோடியில சம்பாதிக்கணுக்கு தான் வரும் ஐடி ரெடி. கோடினா இந்த 1 கோடி 2 கோடிக்கே வராது. 40 கோடி 50 கோடி அந்த மாதிரி சம்பாதிக்கணும் வரும். அந்த மாதிரி நீ சம்பாதிச்சா நான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அது வரும், அதுக்கு ஒரு 5 கோடி 10 கோடி டாக்ஸ் கட்டுவேன், அதெல்லாம் ஓகே. சம்பாதிக்கும் போது அதெல்லாம் வரதானே. அப்படி சம்பாதிச்சாதான் எலெக்ஷன் நாளைக்கு நிற்கும் போது 10 கோடி 20 கோடி செலவு பண்ண முடியும். ஓட்டு போடுவான். இவனை காசு வாங்கிட்டு தானே வர ஓட்டு போடுறானுங்க. 1 லட்சம் ஓட்டுனாலும் அதுக்கு காசு வேணும்ல, அது இருக்கும். இப்ப நாளைக்கு விஜய் ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம வளர்ந்து வர காலத்துல சிவகார்த்திகேயன் கட்சி ஆரம்பிக்கலாம். அந்த கட்சியில போய் நம்ம சேரணும்னா அந்த இடத்துல போய் நம்ம சும்மா சிவகார்த்திகேயன் பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை விஜய் அண்ணனே நாளைக்கு அவர் கட்சியே வளர்ந்து ஒரு அவருக்கு 60 வயசு ஆகும்போது நமக்கு ஒரு 40-45 வயசுல போய் நிற்கும் போது சும்மா அண்ணனுக்கு வந்து நான் அண்ணே உங்களை பத்தி நான் பேசுறேன்னே உங்களுக்கு வந்து இது பண்றேன் அப்படி. ஆனா இந்த தொகை தெரியுங்களா, இவ்வளவு செலவு பண்றேன் பாத்துக்கலாம், நமக்கு ஆளுங்க இருக்காங்க, அப்படி நம்ம போய் நிக்கணும்ல எல்லா இடத்துலயும். இல்ல பேசாம நம்ம என்ன பண்ணலாம், சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு அவங்க ஊர்லயே இருந்துக்கலான்ற. எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும். இப்படி நினைச்சுதான் 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா ப்ரோ சீமான் பேசுறதுல உண்மையாவே ஒரு 1/2 மணி நேரம் கேட்டேன் ப்ரோ, ஒரு ஏதோ ஒரு வீடியோட. அது கேட்டாலே கொஞ்சம் அது மைண்ட் அப்படியே இதாகுது. சரி நல்லா தானே பேசுறாரு அந்த மாதிரி தோண ஆரம்பிக்குது. அது உருட்டா இருந்தாலும் கொஞ்சம் திறமை இருக்கு ப்ரோ. அவருக்கு பேச்சுத்தனமா ரொம்ப அதிகங்க. அவரோட இந்த ஃப்ளோ, அவர் எங்கேயுமே திக்கி திணறாம பேசுறது, இந்த பாயிண்ட்ஸ் வந்து கோர்வையா அதுல இருந்து இன்னொன்னு, அதுக்கு ஒரு நடுவில் ஒரு திருக்குறள், அதுக்குள்ள வந்து ஒரு பாரதியார் கவிதை, அதுக்குள்ள வந்து ஒரு பழைய ஏதாவது பாரதிதாசன், அப்புறம் எதுவுமே கிடைக்கலன்னா அவர் மாவைத்துன்னு சொல்றான், சேகவாரா சொல்றான். ஆமா பார்த்தேன் அப்படி அது எடுத்து வந்து சொல்லிடுவாரு உள்ள. எல்லாருமே தாத்தா தாத்தான்றாரு. எப்படி தாத்தா ப்ரோ? எல்லாருமே எங்க தாத்தா, அவர் எங்க தாத்தான்றாரு. அது அவருடைய திறமை தாங்க, இண்டிவிஜுவல் திறமை தான். நிறைய படிக்கிறாரு, நிறைய படிக்கிறாரு, அதனால தெரியுது அவர். அதெல்லாம் ஓகே. இப்ப புத்தகம் படிக்கிறதுனால இவ்வளவு தெரிஞ்சுக்கிறாருன்றாரு. நம்ம புத்தகம் படிக்கிறோம் வச்சுங்களேன், நமக்கு அந்த ஒரு புத்தகம் படிக்கிறோன்னா அதுவே முதல் ஞாபகம் இருக்கணும்ல. அதுதாங்க அவர் திறமன்ற. உண்மையிலே அவருக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கு, அவரோட நாலேஜும் இருக்கு, மொழி வளம் இருக்கு,
ஃப்ளோவா அந்த பேசுற அந்த இது இருக்கு. 1 மணி நேரம் ஆனாலும் அதை ஞாபகப்படுத்தி பேசுற அந்த ஃப்ளோல இருக்கு. பட் இன்டென்ஷன் தப்பா இருக்கு. என்ன பண்ண முடியும்? ப்ரோ 1 வீக் பேக் ஃபெலிக்ஸ் சீமான் அண்ணன் இன்டர்வியூ போட்டிருந்தாங்க ப்ரோ. செம்ம காமெடியா இருந்துச்சு ப்ரோ. இன்னைக்கு யாருங்க உண்மையை சொல்லி யாருங்க ஓட்டு கேக்குறா? உண்மையை சொல்றேன்றத வேற, பொய் சொல்றேன்றத வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா நடக்காத ஒரு விஷயத்த உண்மை மாதிரி பேசணுன்றது ஒண்ணு இருக்குல்ல, அதை முட்டாளுக்கு மட்டும் தான் நம்புவாங்க. அந்த முட்டாளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. இல்ல அண்ணா ஃபேண்டசி புக்லாம் நிறைய படிப்பாரா என்னவோ? என்ன ஃபேண்டசி புக்? ஃபேண்டசி புக்லாம் இல்ல. அவரு எல்லாத்தையுமே இல்ல எல்லாத்தையுமே ரொம்ப சின்ன இதை யோசிப்பாரு. அவ்வளவுதான். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் யோசிப்பாரு. இப்போ நம்ம கறிக்கடையில் நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆடு எவ்வளோ, என்னப்பா ஒரு ஆட்டுக்கு கிலோ 1 கிலோ 8 ரூபாங்கிறான் பாத்தியா அப்படின்னா, அப்போ ஒரு ஆட்டுக்கறி கிலோ 8 ரூபா போதா? அப்போ 10 ஆடு வாங்கினோம்னா ஒரு ஆடு 10 கிலோ பண்ணாலும் 80 கிலோ ஆச்சு. அதுவே வந்து 80,000 ஆச்சா? அப்போ 100 ஆடு வளர்த்தோம்னா 8 லட்சம் ரூபா. இப்படியே இந்த மாதிரி ஒரு கணக்கு. ஏய் நீ வந்து 1000 ஆடு 1 லட்சம் ஆடுலாம் வளர்த்தினா ஆட்டுக்கறி 100 ரூபாய்க்கு வந்துடும்டான்றது தெரியாது நமக்கு. இந்த முட்டாள்தனமான கணக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆடு வந்து கம்மியா இருக்கிறதுனாலதான் அதிகமா விலை ஏறுதுன்றது தெரியாம ஆட்டுக்கறி இவ்வளவு விக்குது, ஆட்டு பண்ண ஆரம்பிப்பேன் அப்படிம்பாரு. ஐயா நீங்க பண்ண ஊருக்குள்ள ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டுக்கறி வந்து 100 ரூபாய்க்கு வந்துடும். ஆடு வாங்குறதுக்கு ஆள் இருக்காது, ஆட்டுக்கு வந்து புல்லு பிடிங்க போறதுக்கு காசு இருக்காது. ஸோ இந்த இது தெரியாம அது ஒன் சைடா மட்டும் தான் யோசிப்பாரு. அவர்கிட்ட இருக்க பிரச்சனை இதுதான். நான் ரோடு கட்டணும் உன்ட்ட, நான் உன்ட்ட மெட்ரோ கட்டினா, நான் உன்ட்ட ஏர்போர்ட் கட்டினா, இப்படி பேசிட்டு இருப்பாரு. அதாவது அவங்க ஒன் சைடா அந்த விஷயங்களை யோசிக்கிறதுனாலதான் அவர் அரசியல் ஈடுபடல. நேத்து என்னங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. அது வந்து கட்சியில அவரு நானா இல்ல அது ஆனா அப்படி தெரியவே இல்ல. அது அப்படி தெரியவே இல்லையாண்ணா. ஏதோ நாங்களும் இருக்கோம்னு காட்டிக்கிற மாதிரி பண்ணது மாதிரி இருந்தது. அவங்க ஃபேமிலி தானே, வீட்லயே பேசலாம்ல. இவரை போட போறோம், உனக்கு விருப்பமா இல்லையான்னு பேசி அதை முடிக்கலாம்ல. அத ஸ்டேஜ்ல பேசி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. யார சொன்னாரு அவரு? அவருடைய அக்கா பையன் தான் சொன்னாரு. அதான் இவங்க எல்லாருமே ஃபேமிலி தானே. இல்ல அது ஃபேமிலிக்குள்ள நடக்கிற பிரச்சனை தானே அது. அதுதான். அது வீட்லயே பேசி முடிச்சிட்டு கட்சி மீட்டிங்ல பொதுவா பேசிட்டு போயிடலாம்ல. இதுல வீட்லயே பேசி முடிச்சுக்கலாமா? ஓகே. அது திமுகல கலைஞர் சிஎம்மா இருக்கும்போது ஏன் மதுரையில எரிச்சுக்கிட்டாங்க ஒரு ஆபீசர்? அண்ணன் தம்பி தானே, வீட்டுக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம்ல. இல்ல அப்படி இல்லனா. இப்போ அண்ணன் தம்பின்றது வந்து இப்போ ஸ்டாலின் வருவாரா அவர் வரா, இப்போ அந்த பக்கம் மாறுதுன்னா மொத்தமாவே மாறிடும். நினைக்கிற மாதிரி கிடையாது. அந்த கட்சிக்கு நீங்க சொல்றது சும்மா 500 ரூபா 500 கோடி இருக்கு, 300 கோடி இருக்கு பேங்க் டெபாசிட்ல, அது கிடையாது. அந்த கட்சியோட வேல்யூ இருக்குல்ல, அந்த கட்சியோட வேல்யூ பெருசு. பல கொலைகள் நடக்குது. அது ஓகேங்க. அண்ணன் தம்பிக்குள்ள இவரு தலைவரா இருக்கிறாருன்னும் போது அவர்கிட்ட முன்னாடியே வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். இப்ப அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி தானே நம்ம ஒரு பொறுப்பு போடணும். தலைவர் அவர் தானுங்க. இப்ப என்னன்னா அவர் வேற யாரோ சொல்லிருந்தாலும் பிரச்சனை. அவர் என்ன சொல்றாரு, என் பேரனுக்கோ கொடு அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்றாரு இவரு. அவ்வளவுதான். ஒரு தாத்தாவா அப்படித்தானே. அவர் கருணாநிதிக்கு அதுதானே பிரச்சனை. வேற யாருன்னா இருக்கா? இப்போ பாமகல அன்புமணி இல்ல, அவருக்கு 2 பொண்ணு. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே அவரே என்ன பண்றாரு, இந்த பையனுக்கு கொடுத்தாக்கா ஓகேவா இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்படிலாம் யாரும் விட மாட்டாங்க. இப்ப அன்புமணி இன்னும் 20 வருஷம் ஆக்டிவா தான் இருப்பாரு. அவசரம் இல்ல. ஆமா. எதுக்கு இன்னொருத்தர் கூட்டு வந்து நிறுத்துறீங்க? இவருக்கு சொத்து பிரச்சனை நீங்க பாக்குறது இல்லையா? அந்த ஊரு நீங்க சொத்து பிரச்சனை எல்லாம் பாக்குறது இல்லையா? அண்ணன் தம்பிக்குள்ள வெட்டிக்கு வணங்க குத்துவாங்க. எதுக்கு? ஒரே ஒரு செவுரு இருக்கும். அந்த செவுரு யாருக்கு? உனக்கா எனக்கா அப்படின்னு அடிச்சுக்கோனுங்க. அதால எப்படி அவனுக்கு விட்டு தர்றது நானு என் உரிமையா? கோயில்ல யாருக்கு முதல்ல தலைப்பா கட்டுறது அப்படின்னு அடிச்சுக்குவானுங்க. எவனுமே பாமக கட்சி வந்து 2ஆ உடையுமா? பனையூர்ல வேற ஆபீஸ் ஆரம்பிக்கிறாரு.
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்பு மட்டும் தான் இருக்கும் அவ்வளவுதான். இந்த வீக்கெண்ட் ஏதாவது படம் நல்ல படம் வந்திருந்ததா? இந்த வீக்கெண்ட் மேக்ஸ் வந்திருந்தது. பாத்தீங்களா? அலங்கு மேக்ஸ் பார்த்துட்டேன், அலங்கு பார்த்தேன், திருமாணிக்கம் பார்த்தேன். எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா? 3 படம் பார்த்தேன். வேற என்ன படம் இந்த வாரம்? ஸ்மைல்மேன் பார்க்கல. சரத்குமார் ஏதோ ஒரு படம். அது பார்க்கல. முஃபாசா பாத்தீங்களா bro? ராஜாக்கிளி பார்த்துட்டேன். 4 படம் பார்த்தேன். எது நல்லா இருந்தது ப்ரோ? முஃபாசா பாத்தீங்களா? அதெல்லாம் முஃபாசா 2 பார்க்கல. வீக்ஸ் முன்னாடி. மேக்ஸ் கைதி மாதிரி ஒரு படம், ஆக்ஷன் லாஜிக் இல்லாம ஒரு ஆக்ஷன் நல்லா பரபரப்பா போகும் அந்த மாதிரி படம். அலங்கு வந்து மலையாள படம் ஃபீல்ட்ல இருக்கும். அந்த ஸ்டைல்ல நல்லா அட்லீஸ்ட் மேக்ஸுக்காவது ரிவ்யூ ஒத்து போகுது. நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு படம் மேக்ஸ். முஃபாசா நல்லா தான் இருக்கு, குழந்தைங்க கூட்டு போய் பார்க்கணும். முஃபாசா அது இந்த வீக்கெண்ட் இல்ல, அது முன்னாடி வந்ததுல. நான் முதல் நாள் சொல்றேன் படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், அந்த படம் ஓடும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு நான் ஐயப்பெல்லாம் நல்லா இல்லைன்னா ஐயப்பா கேட்டுக்கிட்டியா? முஃபாசாவே இந்த வாரம் ஹிட். இந்த வாரம் கலெக்ஷன் அதிகம் முஃபாசா தான். இந்த வாரமும் நல்லா தான் போகுது ப்ரோ. அது மாதிரி படங்கள்லாம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்ல அது உள்ளே நம்ம போவாங்க. அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், குழந்தைங்களை கூட்டு போய் பார்க்க. அதுதாங்க நான் சொன்னேன். இல்ல புஷ்பா 2 மாதிரி இருந்தாதான் ஐயப்பனுக்கு பிடிக்குமே. அது வந்து எந்த டிவி? அது வந்து அனிமல் பிளான்ட் மாதிரி இருக்கும் போல இருக்கு. பறந்து பறந்து ஜீரோ கிராவிட்டில. புஷ்பா 2 எனக்கு பிடிக்கும் தான் ப்ரோ. உங்களுக்கு பிரதர் எப்படி பிடிச்சோ அது மாதிரி எனக்கு புஷ்பா 2 பிடிச்சிச்சு. இல்ல நீ முஃபாசா வந்து என்னங்க சுட்டி டிவின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். லாஜிக்கே இல்லாம புஷ்பா 2 தான் இருந்தது சுட்டி டிவி மாதிரி. சேர்லயே பறந்துகிட்டு கமர்ஷியல் படத்துல லாஜிக் பாக்குற முதல் நீங்க தான் ப்ரோ. என்னையா இது புதுசு புதுசா சொல்ற? பிரதர் படம் ஏன் பிடிக்கலன்னு நீ புதுசா சொல்றேன். நான் எனக்கு புரியல. கமர்ஷியல் படத்துல ஏன் லாஜிக் பாக்குறீங்க? என்ன புரியல. புஷ்பா 2 அனிமல்லாம் வந்து பிடிக்காத ஆட்கள்லாம் வந்து உண்மையாவே படம் பார்க்க கமர்ஷியல் படம்லாம் அவங்களுக்குலாம் வந்து செட் ஆகாது. இதெல்லாம் என்ன இது? கார்த்தியண்ணா கூட தான் பிடிக்காதுன்னு சொன்னாரு. அவரு வந்து படம் பார்க்க தெரியலன்னு சொல்லுவீங்களா? புஷ்பா 2 ஒன்னும் பிடிக்கல சொல்லல ப்ரோ. நீ சும்மா விட்டாது ப்ரோ. அவர் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை கார்த்தியனா. எப்ப சொன்னாரு பிடிக்கலன்னு? எப்ப சொன்னாரு? அவர் நான் வந்ததுமே அவர்கிட்ட தான் கேட்டேன் ரிவ்யூ என்னன்னா. அப்படிலாம் இல்லையா? போர் அடிக்காம போகும் தான் சொன்னாரு. இவங்க இப்படி சொல்றாங்க, எனக்கும் அந்த அளவுக்கு தோணல அப்படின்னு தான் சொன்னாரு. அவரு வந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். எங்க கடைசி 20 நிமிஷம் தவிர படம்லாம் ஃபயரா தாங்க இருந்தது. போர் அடிக்காம இருக்கு. ஏதோ ஓகே தெரியல. 3.5 hour போர் அடிக்காம யார் ப்ரோ உட்கார்ந்து தியேட்டர்ல சொல்லுங்க. என்ன ப்ரோ? கடைசி 20 நிமிஷம் ஃபயரா தான் இருந்துச்சு. கழுத்து கடிச்சு துப்புறதுனா ஆமா ரொம்ப ஃபயரா இருந்துச்சு. இல்ல அது கடைசி ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் இது மறந்துட்டா அந்த 3 மணி நேரம் நல்லா தான் இருந்துச்சு. அதுவே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ப்ரோ அதுவே கொஞ்சம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. அந்த பிஜிஎம் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நான் தெலுங்குல பார்த்தேன். தெலுங்குல எனக்கு பெருசா ஒன்றும் தெரியல. கத்திட்டு இருந்தானுங்க. என்ன தெரியுது? பாளைய மூடுக்கு வைப் ஆகிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாம் தெலுங்கு படத்தை தெலுங்கு படம் மாதிரி பார்க்கணும் ப்ரோ. சத்தியமா ஆடியன்ஸ் எல்லாமே அந்த இதுக்கு மாறிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். மாறா ப்ரோலாம் அகண்டாலே லாஜிக் கேட்பாருமா கொடுங்க. அகண்டாலாம் உண்மையா அகண்டாவில் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்த கூட நல்லா தான் இருந்தது. அது எப்படி வண்டி எல்லாம் பறந்துச்சு, அவர் எப்படி தூக்குனாரு? அதுலதான் அவன சிவன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு வந்து ஃளைட்ல வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு. அதான் சொல்றேன். அதெல்லாம் வந்து அப்பலாம் லாஜிக் கேட்டீங்களா? அப்ப கமர்ஷியல் படம்னு சொன்னீங்களா நீங்க? அது தொங்குனதுக்கு லாஜிக் கேட்டீங்க. புஷ்பா கமர்ஷியல் படம்னு இப்பதான் தெரியுமா உங்களுக்கு? இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கும்போது தெரியாது. அப்ப கங்குவா படம் மட்டும் என்ன இந்த படமாங்க? அதுவும் கமர்ஷியல் படம் தானே. அப்ப மட்டும் வந்து லாஜிக் இது சொன்ன அது நோட்ட இது நோட்டன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. அப்ப இந்த ஜீரோ கிராவிட்டி சவுண்ட் தான் கெடுத்துச்சு படமே. இதுல தொங்கிட்டு போன இதெல்லாம் இந்த ஸ்பேஸ்லயே பேசுனீங்க. இந்த ஃளைட்ல தொங்கிட்டு போன அதெல்லாம் எப்படி பேசினவர் பக்கத்துல பேசினவர் தான் இந்த கேங் லீடர். நீங்க தானே சொன்னீங்க தொங்கிட்டு போன அதெல்லாம் ரொம்ப ஒரு தூங்கிட்டாரு தொங்கிட்டு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிடணும் அப்படின்னு.
இவருக்கு புஷ்பா 2 ஓடுனது பிடிக்கல போற மாறா அப்படி இல்லங்க. இருக்கிறாரு. இல்ல இல்ல புஷ்பா 2 இல்ல ப்ரோ ஓடுனது அவரு உண்மையிலே எனக்கு இல்ல இல்ல பிடிக்கலங்க. அவங்க எனக்கு அவங்க உண்மையிலே சொன்ன பிடிக்கல. அவங்க சொன்ன அது 2000 ஆயிரம் கோடி இல்ல இவங்க 1000 கோடி வச்சுட்டாங்கல்ல 1200 தொடர்ந்து கோடி அடிக்கிற அளவுக்கு ஒருத்தான படமா? அந்த படம் வந்து ஓடுனதுன்னா நல்லா இருந்து ஓடுனா 1200 பரவாயில்ல. கோடிங்க. இப்போ மேக்ஸ் படம் நான் அவங்க இன்னைக்கு பார்த்தேங்க. ஆல்ரெடி 2000 கோடிக்கு போஸ்டர் டிசைன் பண்ணி வச்சுட்டாங்கயா. விட போறாங்க இன்னொரு 3 நாள்ல. அது ஏங்க ஓகே. அவங்க சொல்ற டார்கெட் மாதிரி பண்ணது நார்த் ஆடியன்ஸ் புடிச்சிட்டாங்க அவ்வளவுதான். அது 2000 கோடி ஓகேங்க. போஸ்டர் ஆல்ரெடி இப்போ டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் ரிலீஸ் பண்றது தான் மிச்சம். ஏங்க நான் ஒரு நீங்க வீக் சொன்ன டேல வர நார்த் வர இந்தியன் ப்ரோ மும்பைல பார்த்தேங்க. வர சொல்ல 2000 ஹிந்தியில கோடி போய் அவங்க பார்த்தேங்க. வச்சுட்டாங்க. படம் ஃபுல் ஹவுஸ் ஃபுல்லுங்க. என்ன என்ன போன சொல்றீங்க? வாரம் புரியல எனக்கு. போன வாரம் மும்பைல வீக் டேல போய் பார்த்தேன் புஷ்பா 2 ஹிந்தியில. ம். ஹவுஸ்ஃபுல். சரி. ஆமா இந்த வீக்கெண்டும் நல்லா தான் போயிருக்கு. எல்லாம் ரசிச்சுதான் உட்காந்து இந்த பார்த்துட்டு வீக்கெண்டும் நல்லா தான் போயிருக்கு. என்ன ப்ரோ? இந்த வீக்கெண்டும் சூப்பரா தான் போயிருக்கு புஷ்பா. பேபி ஜானா ரிலீஸ் ஆச்சுல ப்ரோ அது கூட கலெக்ஷன் அதிகம் ப்ரோ. ஆமா 70 கோடி பண்ணிச்சுங்க தமிழ்நாட்டிலேயே சும்மாவா? யாருக்கும் பிடிக்காமயே பாக்குறாங்க. சரிங்க. இவங்க புஷ்பா பார்த்தவங்கலாம் 2 ஒரு பார்க்கல. என்ன சரி படம் இல்ல பார்த்தவங்கலாம் ஒரு புஷ்பா 2 லூசு மாதிரியே பார்க்கல. பேசிட்டு புஷ்பா இருக்காங்க. 1 இப்பதான் ஒரு 10 நாள் தான் அது பார்த்து. ஆனா அது சீனா நல்லா எடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு சில இடத்துல நம்ம பார்க்கும்போது என்னடா இதுன்னு இருக்கும். ஆனா ஒரு சீனா கோரியா அவங்க எடுத்துட்டு போறதெல்லாம் நல்லா இருக்கு படத்துல. Okay, bye. Good night.